நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதர சகோதரி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் ஒரு சில வசனங்கள். 106வது பக்கம், புதிய ஏற்பாட்டுல 106வது பக்கம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலில் பன்றியை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசிரியா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்பொழுது புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தம்மை ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம்ம ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, இது பின்பதாக ஜீவன் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அப்பா, 2000 வருடத்துக்கு பின்பதாக கர்த்தாவே இந்த இப்பேற்பட்ட பாரபல் உவமை ஒரு நோக்கத்தோடு கர்த்தாவே ஒரு சித்தத்தோடு நீ சொல்லியிருக்கிறீர். அந்த காரியம் அன்று கர்த்தாவே அன்று அவர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்தினது. அதே போல இந்த உவமை இன்றைய நாட்களில் ராஜா எங்களுக்கு இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை விளங்க பண்ணும்படிக்கு எங்களை தரமட்டமா தாழ்த்துக்கிறோம். ஒருவேளை கர்த்தாவே இங்க சொல்லப்பட்ட அந்த இளைய குமாரனாய் நாங்கள் இந்த நினைவிலே இருக்கலாம், உம்மை விட்டு தள்ளி போனவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் நீர் எப்பொழுதுமே எங்கள் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறீர். வருகிற குமாரனை சேர்த்துக் கொள்கிற தகப்பனாய் நீர் இன்று நாள் இருக்கிறோம். அப்ப அந்த செய்தியை கேட்கும் போது அப்பேற்பட்ட பிள்ளைகள் யாரேனும் இங்க இருப்பார்களா ராஜா, உம்மை நோக்கி தேடி வர இருதயத்தை கூட்டி கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே இறங்கி வந்து ஸ்தானங்களை நீர் தாமே எடுத்துக்கொண்டு பேசுங்க. இந்த வாரம் இந்த கர்த்தாவே இப்பேற்பட்ட ஆராதனைக்கு தடையால் இருக்கிற எல்லா பலவீனமான பகுதிகள், சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், கன நித்திரையின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. டிவைன்லி அட்மாஸ்பியரிங் உண்டாகட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியே தாமே கர்த்தாவே அக்கினியின் நாவாய் இறங்கி வாருங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்து யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வீட்டில் உங்களை காண்கிறதுல மிகவும் சந்தோஷம், நிச்சயமாக மன மகிழ்ச்சி. ஆமென். சரி, நம்ம செய்திக்கு நேராக கடந்து போலாம். லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறித்து பார்த்தோம்? நம்ம முதல் காணாமல் போன ஆட்டை குறித்து பார்த்தோம் இல்லைங்களா? நான் லாஸ்ட் வீக் வந்து நிறைய நேரம் அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நிறைய நேரத்தை எடுத்துக்கினேன். ஆவிக்குரிய சத்தியங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அது நம்ம நேரம் பத்தாம போயிடுச்சு இல்லைங்களா? அதனால வந்து பின்னணி அதனால நான் சொன்னேன், வேதம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னு சொன்னேன் உங்களுக்கு இல்லைங்களா? வேதம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். வேதம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஆவிக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனாலதான் நான் அந்த பின்னணி எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். கவனிங்க, இந்த நாட்கள்ல இன்றைய நாளிலும் கூட அடுத்த ஓமையை குறிச்சு நம்ம பார்க்கலாம். ஓமைகளை குறிச்சு பார்க்கும்போது அநேக ஓமைகளை குறிச்சு பார்க்கும்போது என்ன, அந்த ஓமைகள் டைரக்டா நம்மளோட கூட கனெக்ட் ஆகும். நம்மளோட கூட என்ன ஆகுது, கனெக்ட் ஆகும். அப்படின்னா நம்மளோட கூடாது அது மிங்கிளாகி அதுல அந்த ஓமையில ஏதோ ஒரு பகுதியில நம்ம கண்டு கொண்டு தேவனிடத்துல கொண்டு வரதுக்காக ஏதுவான காரியங்கள் எது இருக்கும் இல்லைங்களா? ஓமை அப்படின்னா எதுக்காக என்னன்னு சொல்லப்படுச்சு சொல்லி லாஸ்ட் வீக் நான் சொல்லிட்டேன். நேரத்தை கடத்தாதபடிக்கு நான் சீக்கிரம் உள்ள போறேன். ஓமை எதுக்காகங்க? தேவன் உலகத்தோற்றத்துக்கு மறைவா இருந்த ரகசியங்களை என்ன பண்ணுவேன், ஓமை என் வாயை ஓமைகளால் திறப்பேன்னு சொல்லப்படுறது இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய வாய் யாருங்க? தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசி முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இருக்கிறார் இல்லைங்களா? மனுஷகுமாரன் சொன்னா என்ன அர்த்தம்? தேவன் ஒரு மாம்சத்துக்குள்ள வெளிப்படுறதா மனுஷகுமாரனுடைய ஊழியம். அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியுடைய ஸ்தானம் தான் மனுஷகுமாரனுடைய ஊழியம். அப்ப தேவன் இது இயேசு மூலமா என்ன பண்றாரு, பேசுறார், தன்னுடைய சிந்தையை ஓபன் பண்றார். அப்போ பழைய ஏற்பாட்டுல சங்கீத புஸ்தகத்திலையும் மற்ற இடங்கள்லயும் சொல்லப்படுது போல ஓமைகளால் தேவன் என்ன பண்ணாரு, அநேக விடயங்களே உங்களுக்கு பேசினார். நம்ம அதை குறிச்சு பார்த்தோம். அநேக ஓமைகளை குறிச்சு பார்த்துட்டு வரோம். அதுல இந்த ஓமை ரொம்ப பெரிய ஓமை.
ரொம்ப பெருசு. இந்த உவமையை ஒரு வாரத்துல எடுக்க முடியாது, இன்னைக்கு எடுக்க முடியாது. இன்னைக்கு எடுத்தேன்னு சொன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. போன வாரம் மாதிரியே நான் வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து குவைட் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கும். அதனால உங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள் அநேகம் புரியாம போயிடும். அதனால இந்த உவமையை வந்து கூடுமான வரைக்கும் ஒரு 1 hour இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் அடுத்த காரியத்துக்குள்ள போகலாம் இல்லைங்களா? ஏன்னா இது ரொம்ப பெரிய உவமை, ரொம்ப நீங்க இது வரைக்கும் வாசிச்சிருப்பீங்க. இன்னொரு கண்ணோட்டத்துல இது உங்களுக்கு காட்டும். அதுல இருக்கிற ஒரு காரியமும் நம்மளோட கூட கனெக்ட் ஆகும். தீர்க்கதரிசி இந்த செய்தி இதை குறிச்சு 1950 வருஷத்துல 1950 வந்து ஊதாரி புரோடிகல் அப்படின்ற ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார். நீங்க வாட்சிருப்பீங்க, எத்தனை பேர் வாட்சிங்க தெரியல. புரோடிகல் ஊதாரின்ற செய்தி கொடுத்திருக்கிறாரு. புரோடிகல்னா ஊதாரி அப்படின்ற செய்தி கொடுத்திருக்காரு. அதுல இருந்தும் ஒரு சில விஷயங்கள்ல நான் பேசுறதுக்கு முன்னதாக ஆவிக்குரிய சத்தியத்தை பேசுறதுக்கு முன்னாடி எதை பேசணும்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட ஃபர்ஸ்ட் விளங்கினா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஆவிக்குரிய சத்தியம் புலப்படும் இல்லைங்களா? வேதத்தை சத்தியத்தை நீங்க பார்க்கும்போது எப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சொன்னா அதோடைய வரலாற்று பின்னணியை பார்க்கணும். எந்த காலகட்டத்துல அது எழுதப்பட்டது, எந்த மொழியில எழுதப்பட்டது, அது மூலமா எதுக்காக யார் இடத்துல சொல்லப்படுச்சுன்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம புரிந்து கொள்ளணும் இல்லைங்களா? வேதத்துல 3ல் 2 பங்கு என்னவா இருக்குது, தீர்க்க தரிசன பாகங்களா இருக்குது. நான் மறக்க கூடாது. நான் ஒரு டைமும் நான் சொல்ற எல்லா விஷயமும் மெட்டீரியல் வேர்ட்ஸா சொல்லுவேன். அப்படின்னா முக்கியமானது எல்லா செய்திகளையும் அதை ரிப்பீட்டா தொடங்கும். நான் சொல்ற பாயிண்ட்ஸ் வேதத்துல 3ல் 2 பகுதி தீர்க்க தரிசனமா இருக்குது இல்லைங்களா? வேத வாக்கியம் எதுவுமே சும்மா எழுதப்படல, அது இனி வரும் சத்தியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும். காலத்துக்கு அப்புறம் வர சத்தியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்ப முதலாம் வருகையில சொல்லப்பட்ட உவமைகள் அநேகம் எல்லா காலத்துக்கும் இந்த காலத்துக்கு பொருந்துகிறவைகளாகவே இருக்குது. அப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த 15ஆம் அதிகாரம் எப்படி என்ன அதிகாரம்னு சொல்லலாம்னு சொன்னா லாஸ்ட் சாப்டர்னு சொல்லலாம் இல்லைங்களா? அது என்ன அதிகாரம், காணாம. லாஸ்ட்னா கடைசி கிடையாது, LAST அந்த லாஸ்ட் கிடையாது, LOST லாஸ்ட்னா காணாமல் போனது. என்ன அதிகாரம் அது? காணாமல் போனதை குறிச்சு தேடுற ஒரு அதிகாரமா 15ஆம் அதிகாரம் இருக்குது. நான் லாஸ்ட் வீக் பார்த்த சின்ன விஷயத்தை முடிச்சுட்டு 1 hourல நம்ம இந்த காரியத்தை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லைங்களா? நான் இதோட பின்னணியை மட்டும், இந்த ஓமையும் இந்த ஓமையுடைய வரலாற்று பின்னணியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இது ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ள உள்ள போலாம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நல்லா கவனிங்க. இந்த 15ஆம் அதிகாரம் எப்படி இருக்குது, எத்தனை ஓமைகள் இருக்குது? மொத்தம் 3 ಓಮೆಗಳು இல்லைங்களா? ಮೊದಲ ಓಮೈ ಅಂದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ಸಾಮ್ಯ ಅಂದ್ರೆ ಒಂದು ಕತೆ ಹೇಳಿ ಕತೆ ಹಿಂದ್ಗಡೆ ಇರುವ ಆತ್ಮೀಕವರಾಗಿರುವ ಸತ್ಯವನ್ನು ಏನ್ ಮಾಡೋದು, ಬಯಲ್ಪಡಿಸೋದು. புரிஞ்சுங்களா? அப்ப ஓமைனா என்ன? ஒரு கதை சொல்லி அந்த கதையில வர்றத போல சத்தியத்தை, ஆவிக்குரிய சத்தியத்தை விளங்கம் பண்றது, நமக்குள்ள கடத்துறதுக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாருன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லைங்களா? அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, அவரோட வாழ்வாதாரத்தோட பொருத்தப்பட்ட ஓமைகளாவே அவர் சொன்னாரு. அப்ப அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், யூதருடைய கலாச்சார பின்னணியை புரிஞ்சுக்கணும். கலாச்சாரம்னு சொன்னா என்னங்க, அவன் வாழ்க்கையில போடுற ட்ரெஸ், அவருடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், அவனுடைய காலம் எப்பேற்பட்டது, இதெல்லாம் புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த ஓமையை புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதுக்காக தான் இங்க தேவன் வந்து என்ன பண்றாரு, தேவன் அனாயிட்டட் பிரீச்சர்ஸ் வச்சு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு நம்ம. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப எனவே நல்லா கவனிங்க, இந்த 15ஆம் அதிகாரத்துல 3 காணாமல் போன விஷயங்களை குறிச்சு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எங்க பேசுறாரு? அங்க பேசும்போது 2 விதமான கூட்டத்தார் அங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலி இன்னும் சொல்லலாம் 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒண்ணு பரிசேயரும் வேத பாரகரும் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க முதல் கூட்டம். 2வது ஆயக்காரரும் பாவிகளும் இருக்கிறாங்க. அப்படின்னா காமன் ஆடியன்ஸ், பொது ஜனங்கள் இருக்கிறாங்க. 3வது தன்னுடைய சீஷர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? இங்கதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, ஓமை சொல்றாரு. இப்போ ஏறக்குறைய அவர் எங்கிருந்து புறப்பட்டு வர்றாருன்னா 9ஆம் அதிகாரத்துல, லூக்கா 9ஆம் அதிகாரத்தை வாட்சின்னு சொன்னா அங்க அவர் பெரேயாவில இருந்து எங்க தொடங்கி எங்க வராரு, எருசலேமை நோக்கி பிரயாணம் பட்டு வராரு. 19ஆம் அதிகாரத்துக்கு எருசலேம் கொண்டு வர நீங்க பாத்தீங்களா, படிச்சு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வருவார். அப்ப அதுக்கு நடுவுல சொல்ற ஓமை தான் இது. புரிச்சுங்களா? இந்த பின்னணி எல்லாம் நீங்க இப்போ கேட்டு போய் திரும்ப யூடியூப்ல செய்தி இருக்கும், திரும்ப கேட்கும் போது உங்களுக்கு பின்னணி புரியும். புரிஞ்சுக்கலாம்? கவனிச்சுங்களா? அப்போ அப்படி வரும்போது ஒரு இடத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து பேசும்போது பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்கார்ந்து பேசுறாரு. பாவிகள் அப்படின்னா நமக்கு தெரியும். ஆயக்காரனா என்னங்க, கன்னடத்துல என்ன எழுத்துறாருன்னா சுங்கத்தோர் இல்லைங்களா? ஆயக்காரன்னா சுங்கத்தோர். அப்ப சுங்கத்தோர் அப்படின்னா வரி வசூலிக்கிறவங்க எவ்வளவு கீழ்த்தரமானவங்க சமுதாயத்துலன்னு சொல்லி இப்ப லாஸ்ட் வீக் சொன்னேன். ஏன் ஜனங்கள்லாம் அவங்களை சேர்க்கறதுல அவங்க எப்படி இருந்தாங்க, சொந்த ஜனங்களுக்கிட்டே என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்க. அதனாலதான் அவங்களை என்ன பண்ணல, சேர்க்கலன்னு சொன்னேன். அப்ப இவங்கள அருவருப்பானவங்களாக ஜனங்க பார்த்தாங்க. அதே போல பாவிகள் போது சமுதாயத்துல பாவமானவங்களா இருக்கிறவங்க, வட்டி வாங்குறவங்களும் மற்ற ஆட்களும், அதே போல வாழ்க்கையில தவறான வாழ்க்கையில நடத்துற பெண்களையும் புரியும். இவங்களோட கூட இயேசு பேசுறாரு, பழகுறாருன்னும் போது யாருக்கு கோவம் வருது? பரிசேயரும் சல்சேயரும் வேத பாரகரும் இவர் மேல குற்றம் சுமத்துறாங்க. இவங்க போதகர் தான் நல்லவராச்சே, அவர் தேவனத்துல வந்தேன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்டவர் எப்படி பாவிகளோட போய் உட்கார்றாரு, பாவிகளோட பேசுறாருன்னு போதுதான் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை பேசுறாரு. அப்ப அதுல முதல் ஓமை தான் காணாமல் போன ஆடு இல்லைங்களா? 2வது ஓமை தான் காணாமல் போன வெள்ளி காசு, சில்வர் காயின். 3வது தான்
இந்த ஊதாரி, அதாவது இளைய மகன், தன் தகப்பனை விட்டு போன இளைய மகன். புரிஞ்சுங்களா? இப்ப இந்த 3 ஓமையில 3 ஓமையும் காணாமதை பத்தி தான் பேசும். ஆனா 3லயும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கவனிங்க. 3லயும் டிஃபரெண்ட் இருக்கு. நல்லா கவனிங்க. முதல் அந்த 3 விஷயத்திலையும் 2 இருக்கு இல்லைங்களா? ஒன்று அறிவில்லாதது. ஆடு என்ன இல்லைங்க? அறிவில்லாதது. 2வது சில்வர் காயின் ஜீவனற்றது. கரெக்டுங்களா? 3வது அறிவு இருந்தோம். எப்படி? அறிவு இருந்தோம், ஜீவன் இருந்தோம், தன்னுடைய சுய சித்தத்தினால, தன்னுடைய மாம்ச ரீதியான காரியங்கள்னால வீழ்ந்து போற நபர். இதான் 3வது இயேசு கிறிஸ்து சொல்ற எக்ஸாம்பிள். புரிஞ்சுக்கலாம்? அது பின்னாடி புரியுதா உங்களுக்கு? முதல்ல ஆடுக்கு என்ன இல்ல? அறிவு இல்ல இல்லைங்களா? அது போச்சு. அதை என்ன பண்றாருங்க? அது வர்றதுக்கு என்ன இல்ல? வழி இல்ல. வரதுக்கு வழி இல்ல. புரிஞ்சுக்கோங்க நல்லா. 2வது சில்வர் காயின் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க வேணா யூடியூப்ல போடுங்க, யூடியூப்ல பாருங்க, நம்ம செய்தி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் அனுப்பியிருக்கு, பிரதர்ஸ்க்கு அனுப்பியிருப்ப பாருங்க, வீட்டுல கூட பாருங்க நீங்க. அந்த சில்வர் காயின் 10 வெள்ளிக்காசை ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க? தலையில வைத்திருக்கிறாங்க. அதுல ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு. அந்த வெள்ளிக்காசை ஈவினிங் நேரம் ஆகும்போது, இருள் ஆக அந்த நேரத்தை என்ன பண்ணுவாங்க? தேடி கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப அந்த வெள்ளிக்காசு ஒரு ஆத்மாவுக்கு அடையாளமா சொல்லப்படுது. தீர்க்கதரிசி அதை ஒரு சுவாபத்துக்கு அடையாளமா. சபை இன்னைக்கு ஒரு வெள்ளிக்காசு ஆகிய வார்த்தையை தொலைச்சிச்சு, அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா மணவாளன் வர்ற நேரம் வந்துச்சு. அது இப்போ மணவாட்டியா என்ன பண்ணுங்க? பரிபூர்ண வார்த்தையா இருக்கிறதா அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அப்ப அந்த வெள்ளிக்காசுனா இல்ல, ஜீவன் இல்லாததா அங்க வர்ணிக்கப்படுது இல்லைங்களா? அப்போ 3வது இளையகுமாரன், அவன் ஜீவன் இருக்குது, அறிவு இருந்தவனா இருக்கிறான், நல்ல பணக்காரனா இருக்கிறான், இது எல்லாமானதாவும் இருக்கிறான் இல்லைங்களா? இப்ப இந்த 3 விஷயத்துல எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இந்த விதிவிலக்கு, இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சொன்னா விதிவிலக்கு, இன்க்ளூசிவ் சொன்னா விதியோடு இருக்கிறது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப எக்ஸ்க்ளூசிவா என்ன சொல்லலாம்னு சொன்னா, மத்த 2த்தையும் தேடினாரு, இதுல தேடல. கரெக்டா? ஆட்டை தேடினாரு. ஆட்டை அந்த அவர் என்ன எஜமான என்ன பண்றாரு? தேடுறாரு. வெள்ளிக்காசு அந்த பெண் தேடுறாங்க. ஆனா இந்த தகப்பன் வந்து இந்த இளையகுமாரனே பண்ணல, தேடல. இப்ப இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. யோசிச்சு பாருங்க. தேடினாரா? தேட கிடையாது. அவனதான் வரான். அவனாதான் என்ன பண்றான்? தகப்பன் நோக்கி வர. ஏன் இது எதுக்காக அப்படின்னா, இந்த எல்லா ஓமை இயேசு கிறிஸ்து சொல்றது படி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அதனால சொன்னேன், இது இன்னைக்கே எடுத்தனா அது எடுக்க முடியாது. அதனாலதான் நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மட்டும், நான் ஹிஸ்டாரிக்கல்னா வரலாற்று இತಿಹಾಸದ இந்திக்கு ಭಾಗವನ್ನು ಮಾತ್ರ ನೀವು ಹೇಳ್ತೀನಿ ಇವತ್ತು. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இதிகாசத்தை மட்டும் பின்னாடி சொல்லி, இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லி, ஏன் அப்படி பண்ணான்றது மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்போ 3வது பிரத்யேகமான எக்ஸ்க்ளூசிவான ஒரு பிரத்யேகமான ஓமை. அந்த ஓமை என்ன பண்ணலாங்க? அந்த ஓமை என்ன பண்ணலாங்க? தேட கிடையாது. 3 தொலைஞ்சு போனதுதான். 3 வெள்ளிக்காசு, ஆடு, இந்த இளையகுமாரன், இது 3 தொலைஞ்சு போனதுதான். 3வது விசேஷமானது அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள்ல 3வதுல இருக்குது. அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள், ಆತ್ಮಿಕವಾಗಿರುವ சத்தியங்களும் ಅದರಲ್ಲಿ இதே. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப இது புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றாரு கதை பாருங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் அப்படின்றாரு. அப்போ இவரு வீட்டுல இருக்கிற நடைமுறை வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது எல்லாமே ஒரு கதை வடிவுல சொன்னாரு. இது லிட்டரலா நடந்ததை போல சொல்றாரு. இந்த ஓமையோட பின்னணி இதுதான். எப்படிங்க? கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு குமாரன், எல்லார் வீட்லயும் இருக்கிற விஷயம் தான். 2 குமாரர் இருக்கிறது, வீட்டுல சொத்து பிரச்சனை வர்றது, இதெல்லாம் என்னங்க? காமன் அது. அப்ப அது மாதிரி சொல்றாரு. அந்த ஆடு காணாம போற விஷயம் வந்து அது என்னங்க? மேய்ப்பன் ஆடு, அது வந்து நடந்திருக்கலாம், நடக்காம போயிருக்கலாம். ஆனா வெள்ளிக்காசும் அதே போலதான் என்னங்க? நடக்கலாம், நடக்காம போலாம். ஆனா இது எக்ஸ்க்ளூசிவா எல்லா வீட்லயும், சரி இன்க்ளூசிவா எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே ஒரு தகப்பனும் தாயும் என்ன பண்றாங்க? சந்திப்பாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க, வீட்டுல சந்திப்பாங்க. அவன் ஸ்பெஷலா பார்க்கணும், ஸ்பெஷல் கேர் கேட்பாங்க. ஒரு ஒரு பையன் எப்படி இருப்பான்? மொரட்டாட்டமா இருப்பான், எப்படி இருப்பான்? கோவக்காரனா இருப்பான், இல்ல தகப்பன் தாயுடைய சொன்ன பேச்ச கேட்கவனா இருப்பான். இது மாதிரி டிஃப்ரெண்டான பிள்ளைகளை வீட்டுல உடையவர்களா இருக்கும். ஆமே. அப்ப அப்படி வரும்போது பாருங்க என்ன நடக்குது. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 பேர் குமாரர் இருந்தாங்க. அவர்களை இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். இப்பதான் இங்கதான் மிகப்பெரிய, நம்ம எப்படியே லைனா படிச்சுட்டு போயிடுறோம். என்ன நடந்துச்சு? அவர் கேட்டாரு, இவர் கொடுத்தாரு, சேல் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. அங்கிருந்து என்ன பண்ணாங்க? அங்க பன்றி மேய்க்கிற இடத்துக்கு போய் பன்னி இடத்துல சாப்பிடறத ட்ரை பண்ணாரு, சாப்பிட முடியல, திரும்ப வந்தாரு. இதுதான் நம்ம கேட்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை சொல்ற பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்,
அவங்க சொல்லும் போது இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லும் போது அந்த யார் அங்க இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் முதல் வசனத்துல சொல்லும் பாருங்க. முதல் வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க, யார் இருக்கிறாங்க பாருங்களேன். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போன வாரம் வாட்சம் இல்லையா? 15:1. சகல ஆயக்காரரும் பாவிகளும் இல்லைங்களா? அது 2வது வசனத்துல யார் இருக்கிறாங்க பாருங்க, பரிசேயரும் வேத பாரகரும். அப்போ இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களை வச்சுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த உவமைய சொல்றாரு. அப்ப இந்த ஒரு மனுஷன் 2 குமாரர் இருந்தார்கள்னு சொன்னா எப்படி புரிஞ்சுவாங்கன்னு சொன்னா, அந்த யூத வம்சத்துக்கும் யூத தேசத்துக்கும் சென்டர்ல இருக்கிற நபர்களா புரிஞ்சுக்குவாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இளையவன் தகப்பனை நோக்கி தன் ஆஸ்தியில் தனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்று கேட்டான். இப்ப என்ன பண்றான், ஆஸ்தியில தன் இளையகுமாரன் சொத்தை கேட்கிறான். இதை கேட்கும் போது யூதர்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னா, நியாய பிரமாணத்துல புரிஞ்சுப்பாங்க இந்த பகுதியை. ஏன்னா நியாய பிரமாணத்துல சொத்து எப்படி பிரிக்கணும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்குது. புரிஞ்சா? அந்த ஆர்டர் படிதான் அதை செய்யணும். இப்போ ஒரு பையனுக்கு 2 சொத்து இருந்துச்சு சொன்னா 3 பங்கா பிரிப்பாங்க. நல்லா கவனி, எத்தனை பங்கா பிரிப்பாங்க? 3 பங்கா பிரிப்பாங்க. அந்த 3 பங்கா பிரிச்சு முதல் நபருக்கு 2 பகுதியும் 2ஆம் நபருக்கு 1 பகுதியும் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா முதல் பகுதியை சேஷ்ட புத்திரன், முதல் பிறந்த பையன், மூத்த பையனுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 பகுதி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அதை பிரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்துக்கு மட்டும் அது கொஞ்சம் இருந்துச்சு. மூத்த பையனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவன் தான் இந்த குடும்பத்துடைய பேரை எல்லா விதமான கேரி ஓவர் பண்ணி போறோம். அவன் தான் அது பின்பதாக இருக்கிற எல்லா வீட்டுல இருக்கிற தம்பிகளா இருக்கட்டும் தங்கச்சிகளா இருக்கட்டும் அவங்கள பாதுகாத்து இல்ல அவங்கள கொண்டு போறவன், அவங்கள மேரேஜ் பண்ணி வைக்கிறதோ இல்ல குடும்பத்துடைய பேரை நிலை நிறுத்துறவன் யாருங்க, அவன் தான். மூத்த பையனுக்கு என்ன பண்ணுவாங்க, தன் தகப்பனுடைய பேரை சேர்த்து வைப்பாங்க. நீங்க எங்க பாக்குறீங்க இது? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாக்கோபு சரி யோவானுக்கு பேர் வைக்கும் போது அவங்களுடைய சகரியாவும் இவங்களும் எலிசபெத்த பேர் வைக்க போகும்போது அவங்க பேர் வைக்கிறவங்க சொந்த பந்தம் என்ன பண்ணுவாங்க, அவரோட தகப்பனுடைய பேர் படியே சகரியா என்று பேர் வைக்க போகும்போது இல்ல அவன் பேரு என்ன கிடையாது, சகரியா கிடையாது, யோவான்னு சொல்றாங்களா? அப்படின்னா என்ன, அந்த மூத்த பையன் என்ன பண்ணும், தகப்பனுடைய பேர் என்ன பண்ணும், கேரி ஓவர் பண்ணும். அவரோட சொத்துல 2 பங்கு கொடுப்பாங்க. அதே போல நியாயப்பிரமாணத்துல வச்சீங்க சொன்னா, அந்த இடத்துல நியாயப்பிரமாணத்துல வச்சீங்க சொன்னா, அதாவது தள்ளப்பட்டவள் அப்படின்னு சொன்னா ஒருத்த 2 மேரேஜ் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் பழைய ஏற்பாட்டுல அனுமதிக்கப்பட்டது. அப்படி மேரேஜ் பண்ணும்போது வெறுக்கப்பட்டவள் இடத்துல ஒரு குழந்தை பிறகுதுன்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்க கூடாது. வெறுக்கப்பட்டவள்னா கணவன் வெறுக்கப்பட்டவள் லேயாள் இருக்கா இல்லையா, லேயாள் அப்படி பிறந்திருக்காங்க. அந்த மாதிரி பிறந்தவங்கள்ட்ட 2 மடங்கு கொடுக்கணும். நேசிக்கிறவளுக்கு நேசிக்கிற இடத்துல பிறந்த பிள்ளைக்கு எப்படியோ அதே போலதான் வெறுக்கப்பட்டவள் இடத்துல பிறந்த பிள்ளையோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது, சட்டம் சொல்லுது. புரிச்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ அவன் வெறுக்கப்பட்ட இடத்துல பிறந்த பிள்ளை முதல் பிள்ளையா இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு 3 பேர் பிறந்தாங்கன்னா 4 பங்கா சொத்தை பிரிச்சு அந்த அவனுக்கு 2 பங்கா கொடுக்கணும். அவன் தான். அப்ப நியாயப்பிரமாணத்தோட சட்டம் அது. அது என்ன, அது மாறாது. புரிஞ்சு அவங்களுக்கு? இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ரெண்டாவது இந்த சொத்தை தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே என்ன பண்ண முடியாது, பிரிச்சு அனுபவிக்கிறதுக்கு தர முடியாது. ஒருவேளை பிரிக்கலாம், என்ன பண்ண முடியாது, அனுபவிக்கிறதுக்கு அவனே எடுத்து அவன் விற்கிறதுக்கோ சேல் பண்றதுக்கு என்ன பண்ண முடியாது, தர முடியாது. புரிஞ்சுக்கணும் சொல்றது பின்னாடி? புரிஞ்சு அவங்களுக்கு? அப்போ இங்க என்ன நடக்குது, அவர்களை இளையவன் தகப்பனை நோக்கி, இவனுக்கு அது தெரியுமா தெரியாதா, சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னா என்ன ஆகணும், அப்பா மறிச்சிருக்கணும். அப்படின்னா அவன் என்ன சொல்றான், அப்பா செத்துரு சீக்கிரம் அப்படின்றான். புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றான், எனக்கு என்ன வேணும், சொத்து வேணும், ஆஸ்தி வேணும். இதுக்கான பின்னணி இது ஏன் அவன் சொல்றான்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன காரணம்ன்றத பாருங்க. சொல்றாரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் சொல்றேன் பாருங்க என்ன சொல்றாரு. ஏன் அப்படி செய்யறான் அப்படின்னு சொன்னா என்ன நினைச்சு, நம்ம இந்த வசனத்தை வாசிச்சோம். முதல் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு சென்டர்ல ஒரு சின்ன லைன் தான் இருக்குது. 2 பேர் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு, ஒரு தகப்பனுக்கு 2 பேர் இருந்தாங்க. அதுல இளையவன் சொத்தை கேட்டான், இவ்வளவுதான். ஆனா அந்த முதல் சொத்தை கேட்கறதுக்கு முன்னாடி அவன் மனநிலை எப்படி இருந்துச்சு, ஏன் அவன் சொத்தை கேட்டான், அந்த சொத்தை கேட்கறதுக்கு முன்னாடி சொத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றது அங்க இல்லையா? அப்ப அதுதான் புரிஞ்சாதான் இந்த ஆவிக்குரிய சத்தியெல்லாம் நமக்கு என்ன ஆகுங்க, விலங்கும் எக்ஸ்பிளைன் ஆகும். அவன் ஏன் அப்படி கேட்டான், நான் உங்களுக்கு சொத்தை குறிச்சு இருக்கிற லா சொல்லிட்டேன், சட்டத்தை சொல்லிட்டேன். சொத்து எப்படி பிரிக்கப்படுது, 3 பங்கா பிரிச்சு கொடுக்கணும். அதே போல அவங்க அப்பா இறக்குற வரைக்கும் சொத்தை என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகள் விற்கிறதுக்கு முடியாது. இன்னொன்னு, யூதர்கள்ல தேசத்துல எந்த சொத்தும் விற்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? எந்த சொத்தும் விற்க முடியாது. ஏன்னா மோசே மூலமா தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது உங்களுடைய சொத்தை எந்த ஒரு நிலத்தையும் அறுதியா விற்க முடியாது. அப்படி விற்கும் போது அவங்க எப்படி விற்க முடியும்னு சொன்னா, அவங்க தேவன் அந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த தேசத்தை விற்கும் போது 49 வருஷத்துக்கு தான் அக்ரிமெண்டா சேல் பண்ண முடியும். எத்தனை வருஷம் சேல் பண்ண முடியும்?
ஏன்னா 50ஆம் வருஷம் வரும்போது சொத்து திரும்ப என்ன ஆயிடுங்க, ஜூப்ளி இயர் வரும்போது, ஜூப்ளினா விடுதலைன்னு அர்த்தம், விடுதலை வருஷம் வரும்போது சொத்து திரும்ப என்ன ஆயிடும், வந்துரும். யார் எந்த சொத்தை விற்க முடியாது. அப்படி வித்தா கூட என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் யாருக்கு விற்க முடியும்னா தன்னுடைய இனத்தானுக்கு விற்க முடியும் சொத்தை. ஏன்னா தேவன் தேசத்தை எத்தனை பிரிச்சிருக்காரு, 12 கோத்திரமா பிரிச்சிருக்காரா. அப்ப 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துக்கு டோட்டலா வித்துட்டாங்கன்னா ஒரு கோத்திரம் காணாம போயிடும் லேண்ட்ல. அதனால தேவன் அப்படி வைக்காதபடி என்ன பண்றாங்க சொன்னா, ஃபர்ஸ்ட் உங்க சொத்தை உங்களுக்குள்ளதான் விற்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொத்தையோ இல்ல ஒரு பெண் கொடுத்தல் வாங்கலையோ ஃபர்ஸ்ட் பங்காளிக்கு தான் உரிமை. நீங்க இன்னைக்கு கூட நம்ம கிராமங்கள்ல இருக்குது, ஒரு சொத்தை யார் போய் சொல்லணும், ஃபர்ஸ்ட் சொந்த பந்தத்துக்கு கொடுக்குறோம், சேல் பண்றோம், வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இங்க கூட இருக்குது. அதே போல ஒரு வீட்டுல ஒரு பெண் பிள்ளை இருந்தா கூட மேரேஜ் கூட அதே ரூல்ஸ் தான். தெரியுமா நமக்கு இன்னைக்கு தெரியுங்களா, ஒரு பெண் பிள்ளை பெரிய பிள்ளை இருந்தா யாரை கூப்பிடுவாங்க, மாமா சொந்த தாய் மாமனையோ எல்லாரும் கூப்பிடுவாங்க இல்லையா. எதுக்குன்னு சொன்னா எங்க வீட்டுல ஒரு பெரிய பொண்ணு இருக்கு, இந்த மேரேஜ் ஆகிறதுக்கு வெளியில அசல்ல கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் யாருக்கு இது தருவாங்கன்னு சொன்னா முதல் முக்கியத்துவம் அவங்களுக்கு தான் தருவாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த சொத்து என்ன பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் விற்க முடியாது, டோட்டலா இத்தர முடியாது. அப்போ ஜூப்ளி இயர் சொல்லி ஒரு 49 வருஷத்துக்கும் தேவன் மோசே காலத்துல ஜூப்ளி இயர்ஸ் விடுவாங்க. ஜூப்ளி தான் விடுதலை வருஷம். லேண்ட் என்ன பண்ணுவாங்க, சேல் பண்றதுக்கு விடுதலை இல்லை. லேண்ட் வந்து திரும்பவும் ஒரு அடிமையானவன் திரும்ப வந்துடலாம், ஒரு வீடு இருந்துச்சுன்னா திரும்பவும் வந்துடும், ஒரு லேண்ட் வித்துருவா திரும்ப வந்துடும். அப்போ எவ்வளவுனா இன்னொரு 10 வருஷத்துக்கு தான் அந்த ஜூப்ளி இயர் வருதுன்னா இந்த 9 வருஷத்துக்கான ரேட்டை போட்டுதான் என்ன பண்ண விற்க முடியும். அப்போ 9 வருஷம் கழிச்ச உடனே அந்த லேண்ட் என்ன ஆயிடுங்க, அந்த ப்ரீவியஸ் ஓனர் கிட்ட வந்துடும் அந்த லேண்ட். இதான் அதோடைய சட்டம். புரிஞ்சா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்துல இருக்க ரூல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இப்படி இருக்கும்போது இந்த ரூல்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் யாருக்கும், எந்த மனுஷனுக்கும், எந்த உரிமையாளனுக்கும் யாருக்கும் விற்கிறதுக்கு உரிமை கிடையாது. வித்தா கூட இப்படி குத்தகை மாதிரி தான் கொடுக்கும். குத்தகைன்னா தெரியுமா, லீஸ் மாதிரி தான். 40 வருஷம் 30 வருஷம் லீஸ் மாதிரி தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது எத்தனை வருஷம் ஜாஸ்தியா இருக்குது அத்தனை அமௌண்ட் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த ஒரு வருஷத்துல இந்த லேண்ட்ல இவ்வளவு கொள்முதல் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. கொள்முதல் என்னங்க, விதை போட்டு 10 மூட்டை எடுக்குதுன்னா அந்த 10 மூட்டைக்கான அமௌண்ட் ஒரு வேல்யூ இருக்கும். கவர்மெண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த அமௌண்ட் வாங்கிக்கிறது. அப்ப 7 வருஷத்துக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கு, 8ஆம் வருஷம் ஜூப்ளி ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், 7 வருஷத்துக்கு அமௌண்ட்டா என்ன பண்ண வாங்கிக்கலாம், இல்ல ஜாஸ்தியா கம்மியா, அது வந்து அந்த டீலை பொறுத்த வரைக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்படி இதான் நிலத்துக்கான ரூல்ஸ். ரெண்டாவது, ஒரு தகப்பனாயிருந்த சொத்தை விற்கிறதுக்கான ரூல்ஸும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு. என்ன ரூல்ஸ், ஒரு 2 பிள்ளைகள் இருந்தா 3ஆ பிரிச்சு முதல் பையனுக்கு 2 பாகமும் அடுத்த பையனுக்கு 1 பாகமும் கொடுக்கணும். அது கொடுத்து அதுக்கப்புறம் அவன் விற்க முடியாது. அவன் விற்கணும்னா கூட அவன் அப்பா இல்லாம போகணும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அதுதான். அவன் அப்பா இல்லாம அந்த மாதிரிதான் என்ன பண்ண முடியும், விற்க முடியும். இப்ப இதுக்கு முன்னதாக இதுக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னா, இந்த இளைய குமாரன் இருக்கான் இல்லையா, இவனுடைய மனநிலை மாறுது. எப்படி மாறுச்சு, அதான் தீர்க்கதரிசி சொல்ல பாருங்க. அவர் ரட்சிக்கப்படாது இருந்தால் அவரோட விலகி இருங்கள். ஆனால் ஒரு நாள் இந்த இளைய குமாரன் தன் போய் சேரக்கூடாத ஒரு கூட்டத்துக்குள் போக துவங்கினான் என்று நான் குறிப்பிடுவோம். அவனுடைய அந்த நிலை காரணம்னா, இவங்க அப்பா பெரிய லேண்ட்லார்ட் என்னங்க, பெரிய லார்டா அப்படின்னு கேட்கறோம் இல்லையா, அப்படின்னா பெரிய ஜமீன்தார்ன்னு சொல்லலாம். பெரிய சொத்துக்கள் அடங்கி பெரிய ஜமீன்தார். அவர் பெரிய சொத்துக்கள் இருக்கு, 2 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவன் அவங்க, ஏன்னா நீங்க அது கீழே பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் திரும்ப வரும்போது என்ன சொல்றான், எங்க அப்பா வீட்டுல அநேக கூலிக்காரர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குது. அப்புறம் அவங்க அப்பா திரும்ப வரும்போது பெரிய கொளுத்த கன்று அடிக்கிறாங்க, ஃபீஸ்டா பண்டிகை கொண்டாடுறாங்க. அப்போ அவர் பெரிய பணக்காரர் அப்படின்றது இதுல இருந்து புரியுதா, அவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரு இளைய பையன் இப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க. இந்த தகப்பன் தான் நம்ம தேவாதி தேவனுக்கு அடையாளம். ஏன்னா அவர் தான் என்னங்க எல்லா வானத்தை பூமி என்ற சராசரி உண்டாக்கினவர். அவர் தான் எல்லா பெரிய லார்டா இருக்கு. லார்ட்னா என்ன, கர்த்தர், ஆளுக்கு பொருவா இருக்கிறார். அவருக்கு பிறந்தவங்களா நம்ம இருக்கிறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு, இந்த 15ஆம் அதிகாரம் என்ன எதை சுட்டி காட்டுற அதிகாரமா இருக்குது அப்படின்னா, மீட்பை சுட்டி காட்டுற அதிகாரமா இருக்குது இல்லைங்களா. மீட் பண்ண என்னங்க, ரெடம்ஷன் என்ன அர்த்தம், ரெடம்ஷன் விமோச்சனேந்திர ಏನು ಅರ್ಥ ಅಂದ್ರೆ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ஒரு ஸ்தானத்துல இருந்து ஒரு பொருள் ஒரு ஸ்தானத்துல இருக்குது, அது இழந்து போன ஒரு பொருள், அது மீண்டும் திரும்பவும் வர்றதுதான். அப்படின்னா எனக்குரிய பொருள் தான் அது, எனக்குள்ள அல்லாததல்ல. நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த ஆடு ஓனர் தான், அந்த வெள்ளிக்காசு அந்த பெண்ணு தான். அதே போல இந்த குமாரன் வேற ஒரு அடிமையோ மத்தவனோ கிடையாது. யாருங்க இந்த குமாரன், அந்த எஜமானுக்குரிய சொந்த குமாரன் தான். அவன் என்ன பண்ணா, இப்ப இழக்கப்பட்டு போனா அப்ப திரும்பவும் வர்ற ஒரு விஷயம் தான் அங்க மீட்பு காணப்படுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, இந்த பாவிகளை ஆயக்காரர் தேவட பிள்ளைகளா சொல்றாரு, அவங்க இந்த பூமியில இழக்கப்பட்டு போனாங்களான்னு சொல்றாரு, திரும்ப கொண்டு வரதுக்கான இந்த உவமையா இது சொல்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ அவங்க ஏதோ அந்நியர்களா இருந்து தேவன் அவங்களை கொண்டு வந்துதான் சொல்ல, அவங்களோட வித்து ஆல்ரெடி தேவோட வித்தா இருக்குது.
அவங்களை என்ன பண்றேன், இந்த பூமியில என்ன பண்ணுவாங்க, இழக்கப்பட்டு போனவங்களை கொண்டு வந்து திரும்ப மூலஸ்தானத்துல கொண்டு நிறுத்துற பேர் தான் என்னவா இருக்குது, மீட்பா இருக்குது. அப்போ இந்த பூமியில நம்மளோட தேவனுடைய சிந்தையில சரியான நிலையில இருந்தோமா, கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நம்ம ஆதியில ஒரு என்ன பண்ண வார்த்தையா தேவனுடைய சிந்தையில இருந்தோம், சிந்தையின் பாகமா இருந்தோம். யார் இந்த மெல்கிசேதேக்கு செய்தியில தீர்க்கதரிசி சொல்றாரு, நாம் தேவனுடைய தன்மைகளா இருந்தோம்னு சொல்றாரு. எப்படி இருந்தோம், நம்ம தேவனுடைய தன்மைகளா இருந்தோமா? நம்ம தன்மையில இருந்து பூமிக்கு வரும்போது எப்படி வந்தோம்னு சொன்னா மாம்சத்துல வந்தோம். அதனாலதான் தேவனுடைய சிந்தையில இருக்கிற எல்லா விஷயம் நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையா இருந்தார், நம்மளும் தேவனுடைய வார்த்தையா இருந்தோம். இயேசு கிறிஸ்துக்கு ஏன் தெரியுதுன்னா, அவர் தேவனுடைய சிந்தை தாட்டா இருந்து வார்த்தையா வந்து அதுக்கப்புறம் மனசத்துல வந்தார் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல ஒரு வார்த்தையா வெளிப்பட்டாரா, வார்த்தையா வெளிப்பட்டு அப்புறம் மனசத்துல வந்தார். அதனால அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனா நம்ம எப்படி வந்திருக்கிறோம், தேவனுடைய சிந்தையிலிருந்து டைரக்டா ஒரு தாய் தகப்பன்மார், பூமியில தாய் தகப்பன்மார் இருக்கு, பாவத்துல பிறந்த வம்சத்துல வந்திருக்கிறோம். அதனால நமக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நமக்கு என்ன ஏற்பட்டிருக்குது, அமினீஷியா ஏற்படுது. அமினீஷியானா என்ன, ஆவிக்குரிய நினைவிழப்பு ஏற்படுத்திருக்குது. அப்போ அமினீஷியா வியாதி அப்படின்னா மூளை கலங்கும் போது நம்ம நினைவிழப்பு, அது மாதிரி நினைவிழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நினைவிழப்பை போக்குறதா இந்த செய்தி, நீ இப்பேற்பட்ட, நீ விழுந்து போகாது, உன் நிலை இது, தேவனுடைய சிந்தையில உயர்ந்த நிலையில இருந்த நீ வாழ்றது உணர்த்துற செய்தி தான் இது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப என்ன ஆகுது, நம்ம வார்த்தையா இருந்தோன்றதை வெளிப்படுத்துறதுக்கு கொண்டு வர்ற செய்தி தான் இது. அப்போ மீட்பை கொடுக்குற ஒரு செய்தி. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் 2 ஓமையில பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஓனர் போய் தேடி அதை பிடிச்சி எடுத்துன்னு வருவார். ஓனர் போய் பிடிச்சி என்ன பண்ணுவாரு, அந்த அம்மா 2வது ஓமையில அந்த பெண் என்ன பண்ணுவாங்க, விளக்க கொளுத்தி என்ன பண்ணுவாங்க, வீட்டுல பெருக்குவாங்க, கூட்டுவாங்க. 2 பகுதி கூட்டி என்ன பண்ணுவாங்க, அங்க 2 விஷயம் நடக்கும். தேடுறது ஒண்ணு நடக்கும்போது சுத்தமா ஆகும். கரெக்டுங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் தேடுற பாயின் ஒண்ணுதான், காயின் வந்து சில்வர் காயின் ஒண்ணுதான். ஆனா அந்த நேரம் என்ன நடக்குதுங்க, அந்த வீடு சுத்தமாகுது, பரிசுத்தமாகுது, பரிசுத்தமாக்கப்படுறதுக்குள்ள வருது. ஆனாலும் இதுல எதுவுமே அப்படி நடக்கல. இவனாதான் அந்த ரியலைசேஷனுக்குள்ள வரான். ரியலைசேஷன் என்னங்க, உணர்த்தப்படுதலுக்குள்ள. அப்ப உணர்த்தப்படுதலுக்குள்ள நடத்துறது எது, இதெல்லாம் தான் பார்க்கணும். புரிஞ்சுங்களா? அப்ப இங்க நான் இது பின்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏன் நடக்குது இது அப்படின்னா, அவன் சேரக்கூடாத இடத்த என்ன பண்ணாங்க, சேர்ந்தான். இந்த பிற்பகல இங்க இருக்கும் வாலிபனே, வாலிப ஸ்திரியே கவனி, நீ அப்படியே கிறிஸ்துவ செல்வாக்கின் கீழ் இருந்து சென்ற உடனே நீ தவறான காரியங்களில் இருக்கிறாய். அதுதான் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. வாலிபனா வாலிப ஸ்திரியா இருந்தவன் தான் அங்கேயும். அப்ப இயேசு கிறிஸ்து எதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கினார், யார் எக்ஸாம்பிளா எடுத்துக்கினாரு, ஒரு வயசானாலையா, ஒரு குழந்தையா, ஒரு வாலிபனையா, யார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கினாரு? ஏன்னா வாலிபன் தான் கரெக்டான வயசு, நம்ம தேவனை சேவிக்கிறதுக்கான வயசு. அந்த நேரத்துல கரெக்டான ஒரு செல்வாக்கின் கீழே வளர்க்கப்படணும். செல்வாக்குனா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க உங்க தாய் தகப்பன்மார் வார்த்தையில இருக்கணும், அவங்க வார்த்தையுடைய செல்வாக்கு உங்களுக்கு கொடுக்கணும். செல்வாக்குனா என்னங்க, ஒரு ஆளுகை. செல்வாக்குன்னு சொன்னா என்னங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னு சொன்னா, நல்ல சாப்பாடு கொடுத்து வச்சுக்கோங்க. வெறும் சுகரே கொடுத்தீங்களா உங்க உடம்புக்கு என்ன ஆகும், கெடுதல் வந்து ஆகும். அப்படின்னா சுகர் உங்களுக்கு வியாதியில உடம்பு ப்ராப்ளம் ஆகும். எப்படி வரும் அப்படின்னா, நீங்க எதுக்குள்ள உங்களோட உடம்ப நிறைக்கிறீங்களோ அது உங்களை என்ன பண்ணும், ஆளுகை செய்யும். அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளா இருக்கும்போது பெற்றோர் ஆகிய பேரண்ட்ஸ் என்ன பண்ணும், தேவனுடைய வார்த்தையின்படி அந்த சூழ்நிலையை அவங்க வளர்த்தாங்கன்னா அது கேட்ட பிள்ளைகள் அவுட்புட்டா வருவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அதான் செல்வாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தீர்க்கதரிசி செல்வாக்குன்ற மெசேஜ் கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? செல்வ இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற செய்தி கொடுத்திருக்காரு பாருங்க. அப்ப பிள்ளைகள் எந்த செல்வாக்கின் கீழ் வளர்க்கப்படுறாங்களோ அந்த செல்வாக்கினால வருவாங்க. இப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம கூடவே வளர்க்கப்படுவோம். அவங்க வெளியில எந்த உலகத்துக்கு கீழே போவாது பிள்ளை, அதனால நம்ம சொல்லி பேச்ச கேட்கும். கொஞ்சம் வெளியில போகும்போது அவிசுவாசத்தின் செல்வாக்கு அங்கங்க டச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் போகும்போது, வெளியே போகும்போது, நாங்க வந்து நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், என் பையனை குறிச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். திடீர்னு நேத்து கார்ல வெளியே போயிட்டு வரோம், வெளியே போகும்போது திடீர்னு ஒரு சினிமா பாட்டு பாடுறோம். எனக்கு ஷாக் ஆகி போச்சு, ஷாக் ஆயிடுச்சு. நாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நாங்க நடத்தவே இல்லை, போன்லயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நடத்தல. திடீர்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டா இருக்கிற ஒரு பாட்டு வாயில வந்துடுச்சு. நான் வந்து இதன் திட்டாம என்ன பண்றேன், எங்கிருந்து இந்த பாட்டை கேட்டேன், எங்கிருந்து பாட்டை கேட்டேன் அப்படின்னு கேட்கறேன். நான் கேட்கும்போது இல்ல அப்படின்னு அமைதியாவே இருந்தான். அந்த பாட்டு கேட்டேன், நான் திட்டல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எங்கேயோ அந்த பாட்டை என்ன பண்ண நான் கேட்டேன், அதனுடைய அவுட்புட் அப்படியே வாயில வருது. அப்போ செல்வாக்கு என்ன பண்ணுது, நம்மள என்ன பண்ணுது, ஒரு செல்வாக்கு நம்மளை ஆளுகை செய்யுது. நம்ம ஆத்மா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையின் கீழே அந்த சூழ்நிலையிலே இருந்தோம்னா அது நம்மள என்ன பண்ணோம், ஆளுகை செய்யும். இல்ல அவிசுவாசத்துக்குள்ள நம்ம வெளியே போகும்போது, உலகத்துல போகும்போது அது நம்மள ஆளுகை செய்யும்.
அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, குடும்பம்ன்ற செய்தியில தீர்க்கதரிசி சொல்றாரு, பிள்ளைகள் வந்து என்னதான் நீ பரிசுத்தத்துல வந்தாலும் பிள்ளை விளைவுக்கு போகும்போது வெளி உலகத்துல இருக்கிற இசை வந்து பிள்ளைய நம்ம இருதயத்தை என்ன பண்ணணும், தூண்டுமா. அந்த மாதிரி நம்ம சேர்ற நபர்களை குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிள்ளைகள் யாரு கூட சேர்றாங்க, எப்பேற்பட்ட என்ன ஆண் நண்பர்களோட பெண் நண்பர்களோட சேர்றாங்க, எப்பேற்பட்ட ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு தரோன்றதை குறிச்சு ஜாக்கிரதையா இருக்கணும்ன்ற தீர்க்கதரிசி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட காலேஜ்ல படிக்கிறாங்க, எப்பேற்பட்ட ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எப்பேற்பட்ட இடத்துல படிக்கிறாங்க, எப்பேற்பட்ட நபர்களோட சேர்றாங்க. ஏங்க என் பிள்ளை நல்ல பிள்ளைதான், உன் பிள்ளை நல்ல பிள்ளைதான், ஆனா அந்த ஆத்மாவுக்குள்ள பிசாசு கிரியை செய்வானே. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், என்ன சொன்னாருங்க, பாவியலுடைய வெளியின் இல்லாமலும் பரிதாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். கரியாசக்காரனா என்ன அர்த்தம், இன்னைக்கு சொல்லணும்னா கலாய்க்கிறவங்க, சும்மா கிண்டலுக்கு பேசுறவங்க, கிண்டல் கேலி பேசுறவங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போவோம், பிள்ளைகள் போகும்போது பழகும் போது அதுதான் நம்மளை பிடிக்குது தவிர நம்ம அதை அடிச்சு பிடிச்சுலாம் எதுவும் பண்ணிட முடியாது. அவங்களை கொண்டு வரும் திரும்ப டிவைன்லி அட்மாஸ்பியர்ல கொண்டு வரும், தெய்வீக சூழ்நிலைக்குள்ள அவங்களை கொண்டு வரும் போது தான் அவங்க அதை மாறும். ஏன்னா நம்ம அந்த சூழ்நிலை வளர்ந்துட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை கூடுமானவருக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணணும், கொடுக்க ட்ரை பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்ப டெய்லி நம்ம பேசணும், என்ன இன்னைக்கு என்ன பேசுனீங்க, என்ன பழகி, எங்க யார் கூட பேசுனீங்க, என்ன எந்த நபர்கிட்ட பழகுனீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போதுதான் தெரியும். அப்போ பிசாசு என்ன பண்ணானா எடுத்த உடனே கொலை பண்ண வைக்க மாட்டானா. திருப்பதி சொல்றது கீழே வாட்சி காட்டுறேன், உங்களுக்கு வாட்சி காட்டுறேன் பாருங்க. அப்போ அதை ஞாபகம் கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் செல்வாக்கின் கீழ் இருந்து அப்படியே சென்ற உடனே பையன் யாரோ என்று அல்லது பெண் யாரோ என்றோ எனக்கு கவலை இல்லை, அவர்கள் ரட்சிக்கப்படாது இருந்தால் அவருடன் விலகி இருங்கள். யாரா அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கீழே இந்த மணி நேரம் செய்தி கீழே இல்லைன்னு சொன்னா அவங்க கிட்ட உங்க பிள்ளைகளையும் நீங்களும் உங்க குடும்பமும் ஜாக்கிரதையா விலகி நில்லுங்க. எவ்வளவு உங்களுடைய சொந்த பந்தமா, உன் தாயை தகப்பனாவும் இல்ல உங்களுடைய உடன் பிறந்த பிள்ளைகளா உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் அவங்க ரத்தத்தின் கீழே இல்லாத ஒரு சூழ்நிலையில வளர்க்கப்பட்டவர்களா இருந்தாங்களா அவங்க கிட்ட பிள்ளைகளை விடுறதுக்குள்ள நீங்க அவங்க போறதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கின்ற தீர்க்கதரிசி. இப்பேற்பட்ட ஒரு இன்ஃபுளுயன்ஸ் தான் அந்த மகனை என்ன பண்ணிடுச்சு, அந்த இளையகுமாரனை தாக்கி, நான் எப்பேற்பட்டவன், எந்த சூழ்நிலையில இருக்கிறேன், தகப்பனார் எப்பேற்பட்டவர்ன்ற அந்த நிலை எல்லாத்தையும் தள்ளி அந்த தகப்பன் இடத்துல வந்து கேட்கும்படி வேலையை செஞ்சிருக்கு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, பாருங்க பாருங்க. இந்த ஓமை 2 சூழ்நிலைகளை வைத்து பேசிக் கொண்டிருந்தார் என்று கவனியுங்கள். இழக்கப்பட்டு போனவர்களை குறித்தும் தகப்பனுடைய உணர்வை பற்றியும் தேவனிடம் உறவை முறித்து கொண்ட புறமே சென்றவர்களை பற்றியும் அவர் வெளிப்படுத்த முயற்சி கொண்டிருந்தார். இப்ப அதுதான் இப்ப நான் சொன்ன விஷயம். அதுதான் அவன் யாருடைய பிள்ளைதான், அவன் அந்த ராஜாவுடைய பிள்ளைதான் இல்லையா. அவன் பிள்ளையா இருந்தவன் தான் வழி விலகி எங்க போனாங்க, அவிசுவாசத்துக்குள்ளேயே பன்றி மேய்க்கிற இடத்துக்குள்ள போறதுக்கான சூழ்நிலை ஏற்படுச்சு. அதே போல நீங்க தேவோட பிள்ளைதாங்க, உண்மை இந்த மெசேஜுக்கு வரவங்க விசுவாசிக்கிறவங்க தான். இப்ப இங்க தீர்க்கதரிசி தான் சொன்னாங்க, இழக்கப்பட்டு போனவர்களை தகப்பனுடைய உணர்வை பற்றியும் தேவனுடைய உறவின் முறைத்துக் கொண்டு புறம்பேசவர்களை பற்றியும் அவர் வெளிப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளா இருந்து இந்த மெசேஜுக்குள்ள பிள்ளைகளா இருந்து சின்ன வயசுல இருக்கும்போது சொன்ன பேச கேட்பாங்க, மேல வளர அவங்களுக்கு நான் சொன்னேன், ஏவாளை போல சுய ஞான வளர எனக்கு என் தாய் தகப்பனை விட அறிவு இருக்குன்னு நினைச்சுப்பாங்க அவங்க. அந்த ஏஜ் அது, ஏன்னா நாங்க படிச்சிருக்கிறோம்ல, எங்க அப்பா எங்க அம்மா படிக்கல, புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த நேரத்துல இருக்கிற சூழ்நிலை எதை செய்ய வைக்குதுன்னு சொன்னா உலக ஞானத்தை வச்சுதான் திங்க் பண்ண வைக்குது. என் ஃப்ரெண்ட் இதை செஞ்சாங்க, என் ஃப்ரெண்ட் இதை செஞ்சாங்க, அவங்க வீட்டுல இப்படி இருக்குதா, அவங்க இதெல்லாம் செய்ய வைக்குது. ஆனா உங்களுக்கு தெரியாது சகோதர சகோதரியே, வாலிப பிள்ளைகளா இங்க இருக்கிறீங்க, 5 பேர் இருக்கிறீங்க, சொல்றேன், அந்த வழி நல்ல வழி இல்ல, நல்ல வழி இல்ல. உங்களுடைய ஓன் வில்ல யாரும் தடுக்க முடியாது. உங்களுடைய ஓன் வில்னா என்னங்க, உங்களுடைய சுயசித்தத்தை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஒரு லவ் தான் தாய் தகப்பன் மாதிரி அடிப்பாங்க உங்களை, இல்ல திட்டுவாங்க இல்லைங்களா. ஏன்னா நீங்க வந்து சின்ன குழந்தையா 12-13 வயசா இருக்கும்போது உங்களை அடிக்கலாம், திட்டலாம். நீங்க மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்களா, பெரிய வயசாகும் போது உங்களை அவங்களை திட்ட முடியாது, எது பண்ண முடியாது. ஆனால் நீ செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் நீ தான் அனுபவிப்பாய். ஒரு விஷயத்துக்கு நீ தான் அனுபவிப்ப, உங்க அப்பா அம்மா வழியெல்லாம் அனுபவிக்க மாட்டாங்க. தயவுசெய்து சகோதரனே, நீங்க பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம இங்க ஏதோம்ல பார்த்தோம் இல்லையா, ஏதோம்ல உபதியா பார்க்கும்போது என்ன சொல்லிடுச்சு, நீ என்ன பண்ணியோ அது உனக்கு வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? நீ என்ன பண்றியோ அது உனக்கு வரும், அவ்வளவுதான், முடிஞ்சு. இது சாப்டர் லைஃப், அதுதான். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோமோ அந்த இன்ஃபுளுன்ஸ் கீழே தான் அது வரும். அப்ப என்ன பண்ணுங்க, நம்ம ஞானத்தை வச்சு லைஃபை திங்க் பண்ண கூடாது. இன்னைக்கு கரெக்டா இருக்கும், இன்னைக்கு இங்க என்ன பண்ணலாம், இங்க இந்த நபர் கூட இந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கலாம், இல்ல அந்த ஸ்கூல்ல படிச்சா கரெக்டான்னு நினைக்கலாம், அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா தெரியலாம்.
இந்த ஏஜ்ல நல்லா கவனிங்க, நம் தாய் தகப்பனை விட்டு மத்த எல்லாரும் நல்லவங்க, தேவனை விட்டு எல்லாரும் நல்லவங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி. இதுதான் இவனுக்கு இருக்கிற பிரச்சனை, இந்த இளைய குமாரனுக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான் சகோதர சகோதரியே. அது நானும் வாலிபனா இருந்த சூழ்நிலையிலிருந்து சொல்றேன், எனக்கும் அதே மாதிரி சூழ்நிலை தான் ஏற்பட்டு வந்துச்சு. ஆனா காலம் கடக்கும் போதுதான் தெரியும் தேவன் என்ன பண்ணாங்க, கரெக்டா தான் வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தகப்பன் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, அவருடைய பர்மிட் இவனுக்கு விட்டார். இப்போ நீ போயிட்டு வா, அப்புறம் என்ன பண்ணுவ, உணர்ந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னாரு. புடிச்சு அடிச்சு எல்லாம் என்ன பண்ணல, ஏன்னா இது தேவனுடைய இருதயத்தை காட்டுது. நம்ம என்ன பண்ணுவோம், அடிச்சு புடிச்சு நான் சொல்றதை கேளும் போது இன்னும் இருப்போம் அவன் பேரண்ட்ஸ் மேல. அவர் நல்லதுக்கு தான் பண்றாருன்னு சொல்லி எந்த ஒரு நல்லதுக்கு தான் பண்றாருன்ற எண்ணம் வராது, வெறுப்பாவும். நம்மளை தாண்டி யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல பிசாசு வந்து என்ன பண்ணுவோம், பேசுவோம். அவரு அப்பா அப்படிதாம்மா, உங்க அம்மா அப்படிதாம்மா, இப்படிதான் பேசுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்படிதான் பேசுவாங்க சகோதர சகோதரி. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க படிச்சிருக்கிறாங்களா, நம்ம தான் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. புரிச்சா சகோதர சகோதரி, கவனிங்க. தெய்வீக சூழ்நிலைகளை வளர்க்கப்பட்ட இருக்கிற பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்க பாஸ்டரா இருக்கலாம், அவங்க பேச்சை நீங்க கேளுங்க. அவங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அது செவி கொடுத்து கேளுங்க. இது ஆரம்பத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இது உங்களுக்கு பின்பதாக வாழ்க்கையில பின்ன ரொம்ப நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா பெரும்பாலான வயத பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, எழுந்து போயிடுவீங்க சகோதர சகோதரி. நீங்க நினைப்பீங்க இந்த படிப்பு நான் படிச்சா நல்லா இருக்கும், இல்ல இந்த நம்பர் என் லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வாலிப வயதுல ஒரு ரைட்டர் எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு மனுஷன் ரொம்ப படிச்ச பையன், ரொம்ப படிச்ச வாலிபர்கள் தான் அறிவை கம்மியா பயன்படுத்துற இடம் எதுன்னு சொன்னா மேரேஜா. எப்படிங்க, எல்லாத்துலயும் ஞானம் இருக்கும், எல்லாத்துலயும் அறிவு இருக்கும், எல்லாத்துலயும் அவர் டாப் கிளாஸ். ஆனா மேரேஜ்ல மட்டும்தான் புத்தி இல்லாம பண்ணுவாங்களா இந்த உலகத்துல. அது வந்து எப்படிங்க, எல்லாருக்கும் இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற என்னங்க பர்சன்டேஜ் ரேஷியோ, யூத்துடைய ரேஷியோ மேரேஜ்ல அவங்களுடைய அறிவு 0வா. புரியுதா உங்களுக்கு? அந்த நேரத்துல தான் ஆப்போசிட்டா போவோம், அந்த நேரத்துல தான் சுயசித்தம், ஃப்ரெண்ட்ஸ், சொந்த பந்தம், அவங்க இவங்க எல்லாரோட இன்ஃபுளுன்ஸ், பிசாசு அப்பதான் என்ன பண்ணுவோம். ஏன்னா ஒரு மனுஷனோட மேரேஜை முடிச்சுட்டா அவன் முடிஞ்சிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? மேரேஜை முடிச்சுட்டா அவன் முடிஞ்சுட்டான், அதுக்கப்புறம் அவன் லைஃப் ஒண்ணுமே பண்ண முடியாது சகோதர சகோதரியை. புரிஞ்சுக்கோங்க நல்லா, இதுதான் விஷயம். அந்த இடத்த பிசாசு உங்களை கொஞ்சம் வழி விலகி கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லை. நீங்க அது வரைக்கும் பைபிள் படிச்சுட்டு இருப்பீங்க, அது பக்கம் மெசேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அவிசுவாசமான ஒரு பெண்ணையோ பையனையோ செலக்ட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க, எப்படிங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப என்னங்க, ரொம்ப ஹெல்ப் பண்றவங்க, அவனை செய்தி சொல்லி மாத்திக்கிறேன். இந்த கதையே கிடையாதுங்க, அந்த கதையே கிடையாது. மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் பெற்ற ஒரு நபர், மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்ற ஒரு நபரை தான் மேரேஜ் பண்ணிக்கணும். திருதரிசி சொல்றாரு, நான் சொல்ல, மெசேஜ் அப்படிதான் சொல்லுது. அதே போல உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவங்களதான் நீங்க மேரேஜ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நான் பின்னாடி வந்து மேரேஜை பத்தி பேச வரல, இந்த சூழ்நிலையில உங்களுக்கு சொல்றேன். நான் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு சொல்றேன். அப்போ நீ ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றவங்க செய்யறவங்க வேலை திருதரிசி சொல்றாரு, அவங்க ஜெபம் பண்ணுங்கன்றார். அவ்வளவுதான் அவர் சொல்றது, ஜெபம் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்கன்றார். ஏன்னா மேரேஜ் செலக்ஷன் வந்து நம்மளுடைய செலக்ஷன் எப்பவுமே தவறா இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப நான் வேற ஒரு காரியத்துக்கு எடுத்துட்டு போயிட்டேன், கவனிங்களா? அப்ப இவனுடைய இன்ஃபுளுன்ஸ் வளர்ற விதம் இங்க என்னவா இருக்குது, அவன் சூழ்நிலை இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, தவறானவர்களா இருக்கிறாங்க, ஆவிக்குரியவர்களா, பக்தி உள்ளவர்களா இல்லை. இவங்க எல்லாம் அப்பேற்பட்ட நபர்களோட கூட சேர்றாங்க. தீர்க்கதரிசி கூட ஊழியம் போகும்போது பில்லிப்பால், அவர் ஊழியத்துக்கு போகும்போது அவனுடைய பில்லிப்பால் டீனேஜா இருக்கும்போது தவறான நபர்களோட சேர்ந்து அவன் என்ன பண்றாங்க, சிகரெட் குடிக்கிறதுக்கும் மற்ற செயல்களை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசி அவளை என்ன பண்றாரு, வான் பண்றாரு, தப்பா இருக்காதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி பிரேயர் பண்றார். அவன் மகனுக்கு சொல்றார், தப்பான வழியில போய் கொண்டிருக்கிறாய், தேவனுக்கு சொல்றார் தப்பான வழியில போயிற அப்படின்னு சொல்லும் போதும் பில்லிப்பால் கேட்காம போகும்போது மரணத்துக்கு போய் நிக்கிறார் கடைசியில. அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, திரும்ப வெளியே கொண்டு வர்றாரு. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, காலம் கடந்துடுது. அப்புறம் பில்லிப்பால் என்னங்க, கடைசி வரைக்கும் ஃபுல் பீட் ஏறி மெசேஜ் கொடுக்கறதுக்கே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? அந்த வாலிப வயசுல பண்ண தவறு இது. என்ன காரியம்ன்றது நமக்கு வேணாம், நான் சொல்றேன். அப்ப சகோதர சகோதரியே, வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, இங்க இருக்கிறீங்க, 5-6 பேர் இருக்கிறீங்க, உங்களுடைய ஏஜ் என்ன பண்ணாங்க, காத்து கொள்ளுங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அது கரெக்டா ஞானமா கரெக்டா தோணும், உங்க படிப்புக்கு அது கரெக்டா தோணும், உங்க சூழ்நிலை கரெக்டா தோணும், நான் இது பண்ணா கரெக்டா தோணும், இது செய், ஆனா அது தப்பு. அந்த இடத்துல யார் பேச்சும் கேட்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்க, ஜெபம் பண்ணுங்க. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்ப பாருங்க, இந்த ஊமையில இயேசு கிறிஸ்து அவன் எந்த விஷயத்தான் சொல்றாரு, ஒரு சமயம் நாம் யாவரும் தேவனிடத்தில் உறவை முறித்து கொண்டு துண்டிக்கப்பட்டவர்களாய், இரக்கமின்றி, நம்பிக்கையின்றி, அந்தகார உலகத்தில் நடந்து கொண்டு என்றென்றும் இழைக்கப்பட்டவர்களாய் இருந்தோம் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அப்போ இந்த சூழ்நிலைக்குள்ளாய் போறதுக்கான காரணம் ஒரு ராங்
இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா ஒரு தப்பான செல்வாக்கு. அவங்க எப்பேற்பட்ட நல்லவங்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நல்லவங்களா இருந்தாலும் சரி, இந்த மணி நேர வெளிச்சத்தின் கீழே இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா பிசாசு அங்க கிரியை செய்வான். அவங்க நல்லவங்களா இருக்கலாம், உங்க சொந்த பந்தங்களா இருக்கலாம், உங்க தாய் தகப்பனா இருக்கலாம், இல்ல உங்களுடைய யாராவது உறவினர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, கவனிக்க சகோதர சகோதரி, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு கீழே இருக்கிற நபர்களுடைய இன்ஃபுளுன்ஸ்னா அவங்க செல்வாக்க நீங்க பெற்றிருக்கும் போது அதுக்கேற்ற விதத்துல நீங்க வளர்வீங்க. இப்ப இதனாலதான் அவன் என்ன பண்றான், இப்போ புத்தி மாறுது, போய் அப்பா கிட்ட என்ன கேட்கறான், சொத்தை கேட்கறான். இங்கதான் சூழ்நிலை வருது. இதான் நான் சொல்றேன் பாருங்க. அந்த தீர்க்கதரிசி நான் முக்கியமான விஷயத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி நடக்கும்ன்றது மட்டும் சொல்றேன் பாருங்க. முக்கியமான பாயிண்ட். பிசாசு விரும்பும் ஒரே காரியம் என்னவெனில் அதை செய்ய தொடங்க வைப்பதுதான். சிம்பிள். பிசாசு செய்ய வைக்கிறது ஒரே விஷயம் தான். என்னன்னா, அவர்கள் தூக்குமரத்தின் போகும் முன்பு நான் அவர்களுடன் நின்று இருக்கிறேன். அவர்கள் மின்சாரம் செலுத்தப்பட்டு கொல்லப்படுவதற்கு முன்பாக அவர்களுடன் நின்று இருக்கிறேன். அவர்கள் நான் ஒரு சூதாடுபவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் சீட்டாட்டங்களை விளையாடும் போது ஒரு சூதாடுவனாக இருக்க வேண்டும் என்று கருதவில்லை. நான் குடிகாரனா இருக்க வேண்டும் என்று கருதவில்லை. நீ தீர்க்கதரிசி கீழே வாசிக்குமா சொல்றாரு, ஒரு மனுஷன் எடுத்தோடனே தவறானவன் கிடையாது. திமி அமைதியார் அங்க பாருங்க, பாருங்க, எந்த எடுத்தவனே ஒரு மனுஷன் தவறானவன போடுறது கிடையாது. எடுத்தவனே ஒரு மனுஷன் தவறானவன் போக மாட்டான். பிசாசு செய்ய நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உங்க ஆத்மாவுல சின்ன இடத்த முதல் தவற செய்ய வைக்கிறது தான் அவனுக்கு கஷ்டமா. எது கஷ்டமாங்க? முதல் தவற செய்ய வைக்கிறது தான் உனக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்களே ஃபாலோ பண்ணிப்பீங்க. அதான் இங்க எல்லாருக்கும் நடக்கிறது இதுதான். இன்னைக்கு நல்லவங்க கெட்டவங்க கிடையாது. என்ன தெரியுமா, தேவனுடைய கிருபை பெற்றவங்க கிருபை பெறாதவங்க. இதான் இதுல கிருபை பெற்றவங்க அதுல தப்பிப்பாங்க, கிருபை பெறாதவங்க அதுல மாட்டிப்பாங்க. கிருபை பெற்றவங்க ஆண்டவரே உங்க இரக்கத்தை கொடுங்க, நான் தலைவனப்பா, என் கிருபையை கொடுங்க. நீ கேட்டு பாருங்களேன், குடிகாரங்களை கேட்டு பாருங்க, திருடுறவங்க கேட்டு பாருங்க, தப்பானவங்க கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கையில கிராஸ் ஆகும்போது கேட்டு பாருங்க. இதை செய்யணும்னு நினைக்கலங்க, இன்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ மனம் கெட்டு போய் என்ன பண்ணிட்டேன், நான் அந்த பொருளை எடுத்துட்டேன், அந்த இடத்துல இருந்து நான் திருடன் ஆயிட்டேன். ஏதோ கோவத்துல அந்த நபர் என்ன பண்ணிட்டேன், நான் அரைஞ்சிட்டேன், அவன் செத்துட்டான். நான் கோவத்துல என்ன பண்ணேன், என் நண்பர்கள் என்ன பண்ணாங்க, மனசு ரொம்ப வேதனையா இருக்குது, நீ கொஞ்சம் குடி, உன் மைண்ட் என்ன மாறும்னு சொன்னாங்க, நான் அதனால இப்படி ஆயிட்டேன். அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் சொல்லி காட்டுவாங்க. நான் இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன போல ஆயிடாதீங்க. ஸ்டார்டிங்ல என்ன பண்ண தெரியாம பண்ணிட்டேன். நான் வாண்டடா போய் என்ன பண்ண, கொலை பண்ணணும்னு என்ன பண்ணல, செய்யல. வாண்டடா போய் ஒரு என்ன பண்ணோம், திருடணும், திருடல. அப்ப பிசாசு அந்த சூழ்நிலை என்ன பண்ணுவான், லைஃப்ல உருவாக்குவான், அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்குவான். அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது, தேவனுடைய கிருபையை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே உங்களோட கிருபை எனக்கு வேணும், இந்த சூழ்நிலை கரெக்ட் தான், இந்த சூழ்நிலை கரெக்ட் தான். இப்போ என்ன பண்ணுங்க, அந்த சூழ்நிலை பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு கீழே பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. பிசாசு நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிசாசு விரும்பும் ஒரே காரியம் என்னவென்றால் அதை செய்ய தொடங்க வைப்பதுதான். பிறகு அவன் தொடர்ந்து கொண்டே போய்விடுவான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான், பிசாசு என்ன செய்வான், அதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கேரியர். ஏன்னா இந்த அதுக்கான நோக்கம் இருக்குது, காரணம் இருக்கு. இந்த சரீரம் மண்ணில் எடுக்கப்பட்டதுனால, பாவத்தினால சபிக்கப்பட்டதுனால இதுல இயற்கையாவே என்ன இருக்குது, அவிசுவாச தன்மை இருக்குது. இந்த ஆத்மா மட்டும்தான், நம்ம ஆத்மா மட்டும்தான் இந்த செய்தி நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். நல்ல கவனிங்க. ஏன் நம்ம திரும்ப விழுகைக்குள்ள போறோன்றதுக்கான காரணத்தை சொல்றாங்க. இந்த செய்தியில வந்தாங்கன்னா மறுபடியும் போறாங்க. ஏங்க சில நேரங்கள்ல நான் பேக் ஸ்லைட் ஆகிறேன், விழுந்து போறேன்னு சொன்ன காரணம் என்னன்னா, இந்த ஆத்மா மீட்கப்பட்டுருச்சு, ஆனா சரீரம் மீட்கப்படாம இருக்கிறதுனால சரீரத்துல ஒரு சில பலவீனங்கள் இருக்கும். அப்படின்னா பிளட் லைன்ல பலவீனமா இருக்கலாம், இல்ல நம்ம அட்மாஸ்பியர்ல வரும்போது என்ன எப்பேற்பட்ட பரிசுத்தமான ஆத்மாவுடைய நபரா இருந்தாலும் அவன் வாழ்ற சூழ்நிலையில அப்பேற்பட்ட பாவமான நிலைகள் வரும்போது இந்த சரீரத்தை ஈஸியா காப்பாது. அதுலதான் நிறைய பேர் விழுறது ஸ்டார்டிங்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன்ட்டு அந்த ஆத்மா கரெக்ட், அது என்னங்க வார்த்தையில ஏற்றுக்கொண்டு இந்த மணி நேரம் செய்தி கரெக்ட், செய்தியாவது செய்யறதா கரெக்ட்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்யாத ஒரு விஷயம்னு சொன்னா அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்திருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லைன்னா அவங்க மாம்சத்துல பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துருக்கணும். இது ரெண்டும் செய்யாம அதே சூழ்நிலைகள்ல நபர்களோட காரியங்களோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டு அந்த பலவீனத்துக்காக எந்த ஒரு காரியத்தை செய்யாம சுயமுயற்சியிலே தாக்குப்பிடிக்கிறது, சுயமுயற்சியிலே போராடுற ஒரு குணம், அப்போ கண்டிப்பா விழுந்து போயிடுவோம். அந்த மாதிரி இருந்தா ஆத்மா மீட்கப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்துல வந்திருக்கலாம். பிசாசு ஈஸியான பண்ணிடுவான். ஆதாம்ல இருந்து எல்லாருமே இந்த சரீரத்தினால விழுந்து போனதுனால இந்த சரீரத்துல பாவமும் மரணமும் இருக்கு இல்லைங்களா? கரெக்டுங்களா? இந்த சரீரம் என்ன இருக்குது, என் தாயின் பாவத்துல என்ன கர்ப்பம் தரித்தாள் இல்லைங்களா? நான் துர்க்குணத்துல உருவானே, என் தாய் என்ன பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். கரெக்ட். ஆனா எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவனாலதான் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கு. அந்த ஆத்மா தேவனை ஏற்றுக்கொண்டிருக்குது. ஆனா அந்த சரீரம் இன்னும் என்னவா இருக்குது,
பாவமா இருக்குது இந்த சரீரம். நான் அடுத்த பாடிக்கு போகும்போது அந்த சரீரம் மாற்றப்படும். அது வரைக்கும் இந்த சரீரத்தை சோதனை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதனாலதான் பவுல் அனுதினமும் சாகிறேன்ற. அனுதினமும் சாகுறது அதனாலதான். அப்ப அனுதினமும் நான் எதை கேட்கிறவர்களா இருக்கணும்? நம்ம கிருபையை கேட்கிறவர்களா இருக்கணும். அனுதினமும் எதை கேட்கிறவர்களா இருக்கணும்? கிருபையை. ஆண்டவரே, நான் இன்னைக்கு பலத்தை பெற்றுக்கொண்டேன், இன்னைக்கு எனக்கு தேவையில்லைன்றதுல நான் இன்னைக்கு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டேன், எனக்கு நாளைக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்களா? ஏங்க டெய்லி வரலாம், டெய்லி சாப்பிடணும். அது மாதிரி டெய்லி பிசாசை எதிர்த்து போராடணும், பாவத்தை எதிர்த்து போராடணும். நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன், அந்த பாவத்தை ஜெயிச்சிட்டேன், நாளைக்கு நான் செய்ய மாட்டேன்றதுலாம் கிடையாது. நாளைக்கும் அது பலன் தேவைப்படுது. அப்போ டெய்லி ஸ்பிரிச்சுவல் ஃபுட் நமக்கு என்ன ஆவிக்குரிய ஆகாரம், வார்த்தை வெளிப்பாடு உள்ள போயிட்டே இருக்கும்போது அது நம்ம எது வரைக்கும் அதுக்குள்ள டிஃபெண்ட் பண்றதுக்குள்ள நம்ம ஃபுட்டை போட்டு இருக்கோமோ அது வரைக்கும் நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், எதிர்த்துட்டு போயிட்டே இருப்போம், எதிர்ப்பு சக்தி நமக்குள்ள இருக்கும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். அவன் எது அந்த அவனோட சொத்தை கேட்கறதுக்கான வழி இங்கதான் வந்துச்சு. நான் அதான் உங்களுக்கு காட்டினேன் இன்னைக்கு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அடுத்து பாருங்க என்ன நினைச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த லைனுக்குள்ள நம்ம போலாம். இன்னும் 2 வசனம் பார்க்கலாம். 2 வசனத்தை பார்த்து நெக்ஸ்ட் வீக் இன்னும் அதோட நீட்சியை பார்க்கலாம். ஏன்னா இதுல 3 விஷயம் இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்ல மறந்துறேன். முதல் பகுதி அவன் தன் தகப்பனை விட்டு போறது. முதல் பகுதி இந்த ஓமையில இருக்கிற 3 விஷயங்கள். அவன் தகப்பனை விட்டு போயிட்டு மனம் திரும்பி வர்றது, 2வது தன் தகப்பன் அவன் வந்த பின்னாடி ஏற்றுக்கொள்றது, 3வது தன் இன்னொரு சகோதரன் இருக்கா இல்லையா, அதை பத்தி யாரும் திங்க் பண்ண மாட்டோம். இன்னொரு சகோதரன் இருக்கா இல்லையா, அந்த சகோதரன் என்ன பண்றாரு, இவனுடைய சகோதரன் வீட்டுக்கு வந்த பின்னதாக அவன் என்ன சொல்றான், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் என்ன பண்றேன், ஆனா எனக்கு ஒரு குறி கூட, ஆட்டுக்குடியை கூட கொடுக்கல. அவனுக்கு என்ன பண்றீங்க, பெரிய ஆட்டை ஆடிக்கிறீங்க, மாடை ஆடிக்கிறீங்கன்றான். ஆக்சுவலி இந்த ஓமையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு எஜமானுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல இளையவன் என்ன பண்றான், அந்த சொத்தை எல்லாம் கேட்டு வாங்கிட்டு போய் ஒரு தூர தேசத்துக்கு போய் எல்லாத்தையும் வித்து சாப்பிட்டு அங்க போய் ஒரு வேலைக்காரனா மாறி அங்க பன்றி மேய்க்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன வருது, மனம் திரும்புதல் வருது. திரும்ப தகப்பனை நோக்கி தேடி வரான் இல்லையா. தேடி வரும்போது தேடி தகப்பன் தூரத்துல இருந்தே வரும்போது தகப்பன் என்ன பண்ண, அவனை ஏற்றுக்கொண்டு அவன் வர்ற நாளை செலிப்ரேட் பண்ண, ஃபீஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். செலிப்ரேட், ஃபீஸ்ட்னா பண்டிகை பண்ணி கொழுத்த ஜந்துக்கெல்லாம் அடிச்சு சாப்பிட வைக்கிறார் இல்லைங்களா. இந்த நேரத்துல தன்னுடைய அண்ணன் மூத்த குமாரன் இருக்காரு இல்லையா, அந்த எஜமானுடைய மூத்த குமாரன், அவன் வயல்ல தோட்டத்துல இருக்கிறான். தோட்டத்துல இருந்து என்ன பண்றான், பாக்குறான். பார்த்த உடனே இவனுக்கு கோவம் வருது, உள்ளே போல மூஞ்ச திருப்பின்னு வெளியே உட்காந்துக்கிறான். சில நபர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு வந்துட்டா, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படவே கூட பண்ணிட்டு வந்துட்டா, தேவனை ஏத்துக்கொண்டா இல்ல சபையை ஏத்துக்கொண்டா அது கோவம். அவங்க இவ்வளவு தப்பு பண்ணிடுறான், அவங்கள போய் ஏத்துட்டு இருக்கிற. இது தேர்ட் நம்ம பார்க்கலாம். அவன் எனக்கு ஒண்ணு கூட தரல, அவனுக்கு எல்லாம் தரீங்கன்னும் போது அவன் எஜமான் அவனோட மனநிலை எப்படி இருக்குது, தகப்பன் என்ன பேசுறாருன்றதுதான் தேர்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த குமாரன், 2வது தகப்பன் என்ன பண்றாரு, அந்த நேரத்துல என்ன சூழ்நிலை பண்ற, ஒரு வேலையை பண்றாரு இல்லையா. தன் மகன் தூரத்துல வரும்போது என்ன பண்றாரு இவரு, என்னங்க கிட்ட போய் ஓடி போய் கட்டி பிடிச்சு என் மகன் வந்தான் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. இப்போ இதுதான் இங்க நடக்குது. அதுக்கப்புறம் கொளுத்த ஜந்துக்கள் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த 3வது அந்த மூத்த குமாரன் வரான், அவன் ஒரு லீகலிஸ்ட். லீகலிஸ்ட்னா என்னங்க, லீகலிஸ்ட்னா நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கேன். நான் சொல்ற வார்த்தைகள் ஒன்னொன்னு செய்தியில ஞாபகம் வச்சுக்கணும். நான் அடுத்த முறை சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்கணும். லீகலிஸ்ட்னா சட்டத்தை ஃபாலோ பண்ணி உலகத்துக்கு நல்லவனா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? எப்படிங்க, பைபிள் சொல்லுது ஞானஸ்தானம் கரெக்டா எடுக்கிறோம், ஞானஸ்தானம் கரெக்டா எடுக்கிறேன், கரெக்டா சபைக்கு வர்றது, கரெக்டா சபைக்கு வர்றது, கரெக்டா தசமாவும் கொடுக்குறது, செய்தியில நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். இது லீகலிஸ்ட். ஆனா அவனுக்கு எந்த வெளிப்பாடும் தகப்பனை குறிச்சு இல்ல. ஆனா மத்தவங்க ஏதாவது தப்பு நடிச்சுன்னா அது குறை சொல்றது. உங்களுக்கு லீகலிஸ்ட், அவன் ஒரு லீகலிஸ்ட். அவன் லீகலிஸ்ட் சொன்னா என்னங்க, லீகலிஸ்ட் வார்த்தைக்கான அர்த்தம் பின்னணி என்னன்னா நியாயப்பிரமாண ஃபாலோயர்ஸ். அவங்க நியாயப்பிரமாணத்துபடி நாங்க இருக்கணும், நான் கரெக்டா இருக்கிறேன்றது எல்லா உலகத்தாருக்கு முன்னாடி நான் கரெக்டா இருக்கிறேன்றதை காட்டுறதுக்கு அப்பேற்பட்ட அவன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ இந்த தகப்பனை இவங்க 2 பேரும் ஒண்ணுதான். அவன் உள்ள இருந்து என்ன பண்றான், தகப்பனை புரிஞ்சுக்காம எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறான். இவன் வெளியே போயிட்டு வரான். யாருங்க, இளையகுமாரன். நான் பின்னாடி சொல்றேன், எல்லாம் பின்னாடி சொல்றேன். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த அவன் தகப்பன் ஏன் ஆஸ்தியை கேட்டான் அப்படின்ற அந்த சூழ்நிலையில பார்த்து நிறுத்தி இருக்கிறோம். கரெக்டுங்களா? எதை பார்த்து நிறுத்தி இருக்கிறோம், ஏன் ஆஸ்தியை கேட்டான்றது இல்லைங்களா. இப்போ அவனுக்கு அவன் ரூல்ஸ் தெரியும். என்ன ரூல்ஸ் தெரியும், ஆஸ்திய விற்க முடியாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்லி தெரியும். ஆனாலும் இவன் கேட்கறான். கேட்ட உடனே தகப்பன் என்ன பண்றாரு, பிரிச்சு கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? பிரிச்சு. இப்ப இதுதான் சீஷர்கள் பாக்குறாங்க. அந்த பரிசேயரும் வேத பார்வை பாக்குறாங்க. இப்படி கேட்டா என்ன பண்ணிருங்க, அப்பா அடிச்சு 2 தட்டு தட்டி பல்லுகள்லாம் வடிச்சு அமைதியா உட்காரான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. இதுதானே நம்ம யோசிக்கிறோம்.
ஏன்னா அவனும் கேட்கறான், நீங்களும் தரீங்க. ஆனா இந்த தகப்பன் அப்படி கிடையாது. உன் இஷ்டம் என்ன பண்றியோ பண்ணுப்பா, ஆனா நான் உன்னை நேசிக்கிற தகப்பன் வீட்டுல இருந்துனே தான் இருக்கிறேன். தேவன் எப்பொழுதும் அப்படிதான். சில நம் தேவன குமாரர்கள் தான். ஆனா சில நேரங்கள்ல விழுந்து போகும்போது எச்சரிக்கை கொடுத்து தூக்குறாரு. ஆனா அதையும் தாண்டி நம்ம போகும்போது தேவன் என்ன பண்றதுல நம்மளுடைய சுயசித்தத்துல சுயாதீனத்துல கை வைக்கிறது கிடையாது. கையை பிடிச்சி தடுத்து அடிச்செல்லாம் பண்றதுல. நான் ஆல்ரெடி சொன்னேன், லூசிபரை கூட ஏன் தேவன் தடுக்கலன்றதுக்கு நான் காரணத்தை சொன்னேன். லூசிபர் ஏன் தேவன் தடுக்கல? தேவன் அன்புள்ளவர்ன்றதை நிரூபிக்கணும்னா தேவன் என்ன பண்ணாரு, அவன் அன்பில்லாத சூழ்நிலைக்குள்ள அவனை வழி நடத்தணும். அதுக்கு அவனை விட்டுறாரு. சில சூழ்நிலைகள் அப்படிதான். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, எப்படா நீ சொத்தை கேட்கலாம், என்னங்க நான் உயிரோடு இருக்கும்போது எப்படி சொத்தை பிரிக்கலாம்? ஆனா இவன் கேட்கும் போது தகப்பன் என்ன பண்ற, சொத்தை பிரிக்கிறாரு. இப்படி இவன் என்ன பண்றான் பாருங்க, அது என்ன சொல்லுது பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. அவர்களின் இளையவன் தகப்பனை நோக்கிய, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். ஆக்சுவலி நான் இது வந்து நான் நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். இந்த கிரீக் வேர்டு எப்படி இருக்குன்னு சொன்னா, இவன் ஆஸ்தியில பங்கு கொடுக்கணும்னு கேட்கறான் இல்லையா? இந்த பங்கு கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு, பேரண்ட்ஸ்க்கு, பெற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு சில கடமைகள் இருக்கு. கடமைகள், அந்த கடமைகளும் செய்யணும். சொத்து கொடுக்கும் போதும், சொத்தை பிரிச்சு கொடுக்கும்போது கடமை செய்யணும். இவன் எப்படி கேட்கறான், ஞானம் எப்படி கேட்கறான்னா, அப்பா எனக்கு எந்த கடமையும் செய்யக்கூடாது, என் சொத்தை மட்டும் கொடுன்னு கேட்கறான். அதான் கிரீக் வேர்டு இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு பாருங்க, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை குடியா, பங்கை குடுன்னு கேட்கறான் இல்லையா? அந்த பங்கை குடுன்ற கேட்கறதுக்கு பின்புதான் இருக்கிறதுன்னா, யூதர்கள் சொத்தை பிரிச்சு கொடுக்கும்போது அந்த ஒரு பிள்ளைக்கு சொத்து மட்டும் வராது, ஒரு சில கடமைகள் செய்யணும். தகப்பனுக்கு ஒரு கடமைகள் செய்யணும், இல்ல சொசைட்டிக்கு ஒரு சில கடமைகள் செய்யணும், அவன் ஒரு யூதனா ஒரு சில கடமைகள் எல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யறதுக்கு அதுதான் வந்து சொத்தை பிரிக்கும் போது கொடுக்குற எல்லா விஷயங்களும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆனா இவன் ஞானம் என்னத்தை கேட்டான்னு சொன்னா, அவன் காசு எடுக்கிற, அவன் செலவழிக்கிறதுக்கு எதுவான சொத்தை மட்டும் கேட்டானா. புரிஞ்சா? எதை மட்டும் கேட்டா, எதை மட்டும் கேட்டாங்க? செலவு பண்றதுக்கு இல்ல, எந்த ஒரு கடமை கீழே நான் இருக்க தயாரா இல்ல, எந்த ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்க தயாரா இல்ல, எந்த ஒரு கட்டுப்பாட்டின் கீழாக நான் இருக்கிறதுக்கு தயாரா இல்ல, அந்த மாதிரி என்ன ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நான் நெக்ஸ்ட் வீக் அதோடைய கிரேக்க பதத்தோடு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்படி கேட்கும்போது அவரு என்ன பண்றாரு பாக்குறாரு, சொந்த பந்தம் எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியுது. இந்த மாதிரி அந்த பையனை கேட்டானா, வந்து சொத்தை கேட்டானா அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் என்ன பண்றாரு, இவங்களை ஊர்ல இருக்கிற ஆசாரியர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்றாரு, அவ என்ன சாதாரண சொத்தை பிரிக்க முடியாது, கரெக்டுங்களா? சொத்தை பிரிக்க முடியாது. அப்பா நீ உயிரோட இருக்கும்போது எப்படிப்பா பிரிக்கிற, உயிரோட இருக்கும்போது எப்படி பிரிக்கிற? அப்படி பிரிச்சாலுமே கூட அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த சொத்தை வாங்குறதோ விற்கிறதோ என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது அப்படின்னும் போது கூப்பிட்டு என்ன பண்றாரு, எல்லாம் விற்கிற எல்லாத்தையும் சொத்தை என்ன பண்ண, இதான் என்னோட சொத்துன்னு சொல்லி சொத்துக்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பிரிக்கிறார். எல்லாத்தையும் பிரிச்சு நம்ம கொடுக்கும்போது இவன் இந்த சொத்தை வாங்கிக்கின்னு எந்த கடமையையும் என்ன பண்ணல, தனக்கு மேல போட்டுக்கல, எந்த கடமையும் போட்டுக்கல. அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, அங்க தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியது, எந்த கடமையும் மேல போட்டுக்கல. அந்த சொத்தை மட்டும் என்ன பண்றான், வாங்கிக்கிறான். சொத்தை மட்டும் என்ன பண்றான், வாங்கிக்கின்னு வெளியில போறதுக்கு ரெடி ஆகுறான். இந்த நேரத்துல யூதர்கள் ஒரு வேலையை பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் என்ன பண்றான், அந்த மாதிரி வந்து சொத்தை வாங்கிக்கின்னு வெட்டுமொத்த பிரிச்சு, இல்ல யூத வழிமாட்டுல இருந்து, யூத அந்த வழிமுறையில இருந்து பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். யூதர்கள் யெகோவா தேவனை ஆராதிக்கணும், 10 கட்டளையை ஃபாலோ பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை பண்டிகைகளை ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? கரெக்டுங்களா? ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, அவன் தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு போனான் இல்லைங்களா? ஒரு யூதன் எப்பொழுதுமே தேவனை எப்பொழுது சந்திப்பார், அவனை தேசத்துல இருக்கும்போது. தேசத்தை வெளியே போகும்போது தேவன் என்ன பண்ண மாட்டார் அவனை, கரெக்டுங்களா? தேசத்தை விட்டு ஒரு யூதன் வெளியே போகும்போது அவனை சந்திக்கிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா உபத்திரம் கொடுக்கிறது, கரெக்டுங்களா? உபத்திரத்தை வச்சு மட்டும்தான் அவனை சந்திக்கிறது இல்லைங்களா? இப்ப தேவன் ஹிட்லர் முசோலினி இந்த ஸ்டாலின் ஏக்மேன் வச்சு என்ன பண்ண, யூதர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது யூதர்கள் என்ன பண்ண, தேசத்துக்குள்ள வந்தாங்க. தேசத்துக்குள்ள வந்துதான் அவன் என்ன பண்ண, தேவனை அறிஞ்சு கொள்ள முடியும். அந்த மாதிரி இவன் தேசத்தை விட்டு போறான். ஒரு யூதன் எப்பொழுதும் எதை விட்டு போக கூடாது, கரெக்டுங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? இவன் தேசத்தை விட்டு போறான். அப்ப தேசத்தை விட்டு போனா இவன் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது, ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, தாய் தகப்பா இருக்கு, சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. இவன் மேரேஜ் இல்லாத ஒருத்தன், மேரேஜ் ஆகாதவன் இவன் இல்லைங்களா? அப்ப இது எந்த கடமைகளும் வேணாம், எனக்கு என்ன வேணும், என்னுடைய ஆஸ்தி மட்டும் வேணும் அப்படின் போது இதுக்கான ரூட் எங்க வருது, ரூட் எங்க எடுக்கிறான்னு சொன்னா அந்நியானிகளோடு, அந்நியானமான விஷயங்களோடு சேர்றான், அந்த இன்ஃபுளுன்ஸ்குள்ள வர்றான். ஒரு குடும்பத்துல நம்ம இருக்கிறோம்னால ஒரு சபையில இருந்தோம்னா ஜாகிரதையா இருக்கணும். வெறும் நம்ம செய்தியை மட்டும் கேட்கறதுக்கு வர்றது கிடையாது. நமக்குன்னு ஒரு இடத்துக்கு வரோம்னா நமக்கே தெரியாம ஒரு சில கடமைகள் நம்ம மேல வந்து விழும். நீங்க ஒரு தகப்பனாவோ தாயாவோ இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கடமைகள் இருக்காது, அது மட்டும் இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க.
பிள்ளைகளா இவங்களுக்கும் ஒரு சில கடமைகள் இருக்குது. இல்ல வீட்டுல ஒரு பெரிய அண்ணா இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறார், அவருக்கு மட்டும் தான் கடமை இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சில கடமைகள் இருக்குது. நம்ம ஒரு உறவுல இருக்கிறோம்னு சொன்னா அந்த உறவுக்கு பின்பதாக ஒரு கடமை நம்மளோட கூட என்ன பண்ணுது இருக்குது. ஒரு உரிமை, ஒரு கடமையை செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஒரு சபையில வந்து நாங்க வந்தாங்க, ஒரு சபையை மெசேஜ் கேட்டாங்க, வர மெசேஜ் கேட்கிறோம் போறோம்ன்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஊழியத்துல ஒரு கடமை இருக்குது. நீங்க செய்யற ஒரு விஷயமும் இந்த ஊழியத்தை பாதிக்கும் இல்ல மகிமைப்படுத்தும். என்ன பண்ணும்? பாதிக்கும் இல்ல மகிமைப்படுத்தும். ரெண்டுல ஏதாவது பண்ணும். அந்த வேலையை பண்ணும். அது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப நான் எந்த கடமையும் இல்லை, நான் வந்தேன் அப்படியே போனதெல்லாம் என்ன பண்ண முடியாது. இந்த கிறிஸ்துவத்துக்குள்ள அப்படி இருக்க முடியாது. நம்மளுடைய ஸ்தானம், நம்ம ஸ்தானத்தை என்ன பண்ணுவாங்க, காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 10 நிமிஷம் தான் நான் முடிச்சிடற காரியத்தை. அப்ப இவன் என்ன செய்யறான், என்ன மாதிரி சூழ்நிலை வெள்ளெடுத்த போறான்னு சொன்னா எந்த கடமையும் வேணாம். நான் அது கரெக்டா சரியா நான் எடுத்து வைக்கல. இந்த கிரீக் வார்த்தை இருக்கு. அவன் எல்லா சொத்துக்கள்ல எனக்கு என்ன வேணாம், எந்த கடமையான விஷயங்கள் வேணாம், எல்லாத்தையும் கழிச்சு எனக்கு கொடுன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் என்ன பண்றான், வாங்கிக்கிறான். அப்ப எஜமான் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஆசிரியர்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் பிரிங்க பாருன்னு சொல்லி பிரிச்ச உடனே இவன் சொத்தை என்ன பண்றான், வாங்கிக்கிறான். வாங்கின உடனே சொத்தை அப்படி பிரிக்க கூடாது. பிரிச்சோம்னா அப்படி பிரிச்சு வாங்கின உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஃபியூனியரல் சர்வீஸ் நடத்துறாங்க. என்ன நடக்கிறாங்க, சவ அடக்க ஆராதனை நடத்துறாங்க. ஏன்னா ஒரு யூதன் அந்த மாதிரி வந்து வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலா நான் யூதனா இருக்க விரும்பல, இல்ல இந்த மாதிரி கடமையில இருக்க விரும்பலன்னா அவனுக்கு அடக்க ஆராதனை நடத்திடுவாங்க. ஹிஸ்டாரிக்கலி இந்த கல்ச்சர்ல என்ன பண்ணிடுவாங்க, இது நமக்கு தெரியும் நல்லா. நம்ம இந்தியாவில கூட இருக்கு. எப்படி இருக்கு தெரியுங்களா? எங்களுக்கு தண்ணி எடுத்து ஊத்துவாங்க. அப்படின்னா இதுதாங்க ஞானஸ்தானம் வந்தது. ஞானஸ்தானம் வந்ததுக்கான வழி அதுதாங்க. இப்ப தண்ணி எடுத்து ஊத்துறதுக்கு ஆக்சுவலி அந்த காலத்துல கொஞ்சம் லேட்டர்லி தண்ணி இல்லாதனாலதான் தண்ணி எடுத்து ஊத்துனாங்க. அந்த காலத்துல தண்ணி இருக்கும்போது ஏரி குளங்கள் தண்ணி இருக்கும்போது முழுகிட்டு வந்துருவான், காசில போய் முழுகிட்டு வருவான். அப்ப அந்த முழுகிட்டு வரதா அவனோட எல்லா நினைவுகளும் நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து போட்டாதான் ஞானஸ்தானத்துக்கான வழி. அதுதான், அது யூத முறை. அது புரிச்சுங்களா? தண்ணியில முழுகுனா என்ன அர்த்தம், அவன் எல்லா நினைவுகளும் பழைய விஷயங்களும் மறந்துட்டான்றது. அப்படின்னா அவன் எனக்குள்ள மறிச்சுட்டான்றது. அப்படின்னா மரணம் அந்த ஃபியூனியரல் சர்வீஸ் நடத்தினாங்கன்னு சொன்னா, ஃபியூனியரல் சர்வீஸ் அடக்க ஆராதனை அப்படின்னா அது நடத்திட்டாங்க சொன்னா இவனுக்கு தகப்பன் இவனுக்கு பிரிஞ்சுட்டான். மகன் இனிமேல் இல்ல, மகனா இல்ல. அப்போ பாவம் மரணம் நம்மளை தேவனை விட்டு என்ன பண்ணுது, பிரிக்குது. எந்த கடமைக்கு நான் உட்பட மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா என்னோட உரிமை மட்டும் என்ன பண்ணிடு, கொடுத்துன்னு வாங்குறவங்களுக்கு இது நடந்துரும். இதுதான் நடந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் பிரிச்சு, அதனாலதான் இயேசு கிறிஸ்து இவர் திரும்ப வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா, அதோட பின்னணி இப்ப சொல்லுவது பிரிச்சலாம். அவங்க மகன் வந்து அவனுடைய மூத்த குமாரன் வந்து பேசும்போது சொல்லுவார், பா இவன் என்னோட மகன், என்ன என் மகன் மரித்தான். கரெக்டுங்களா? அப்ப என்னன்னா இவன் மரிச்சு அது அடக்க ஆராதனை நடத்திட்டாங்கிறது புரியுது. அதுல இருந்து அதோட பின்னணி அவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, அவ்வளவு ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்குது. அப்போ அவன் மரிச்சுட்டான். அப்படி டோட்டலா சொசைட்டிக்கு அவன் என்ன இல்ல, இல்லாதவனா போயிட்டான். இதெல்லாம் யார் கேட்கறது, இந்த பரிசேயரும் ஆயக்காரன் கேட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி கேட்டான், இப்படி ஆகி போச்சா. இப்ப இவர் சொல்லும் போது அவர் அதை இவர் சொல்லும் போது அதை யாரால ஏத்துக்க முடியல, பரிசேயரான சரிசேயரை ஏத்துக்க முடியும். எப்படி சொத்தை கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கதையை அவர் சொல்றாரு. அப்ப எதை காட்டுறதுக்கு சொல்றாரா, திருப்பரிசி மேல சொன்னாரு, இலக்கப்பட்டு போனவர்களை கொண்டு வர்றதுக்கு ஏதுவான அதை புரிய வைக்கிறதுக்கு இந்த கதையை சொல்றாரு அவர். அதை இவங்க கேட்கறதெல்லாம் அவர் என்ன பண்றாரு, இப்போ கொடுக்குறாரு. சரி போ 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 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதுல இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த மூத்த குமாரன் இருக்கான் இல்லையா, அவன் இது ஏன்டான்னு கேட்கவே இல்லை. கரெக்டுங்களா? என்ன பண்ணிக்கணும், மூத்த குமாரன் கரெக்டுங்களா? மூத்த குமாரன் தானே தகப்பனுடைய பேரை சுமந்து போறவன் தான். அவன் தான் என்ன பண்ண, அப்படிலாம் பண்ண முடியாது தம்பி, அப்பா நமக்காக தான் வச்சிருக்கிறாரு, நீ இங்கதான் இருக்கணும். நம்ம என்ன யெகோவா தேவன் ஆராதிக்கிறவங்க அந்த சூழ்நிலை தான் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணல, கேட்கல. அப்ப நான் அதனால சொன்னேன், அவன் லீகலிஸ்ட். அவன் சேஃப்டி என்னவோ அந்த சேஃப்டிலேயே இருக்கிறாரு அவரு. சில நபர்கள் அந்த ஆவியுடையவங்க தான். அவங்க மத்தவங்க என்ன செய்யறாங்க, மத்த என்ன தவறு பண்றாங்கன்னு இல்ல, அவங்க பேர் கேட்டுக்க கூடாது. அதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இவன் வெளியே வாயத்தர சொல்றான், இவன் வாயத்தர சொல்ல சொத்து பிரியணும் இவனுக்கு இருக்குது. இல்லைன்னு சொன்னா இவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், அதெல்லாம் வேணாம், தகப்பன் உயிரோடு இருக்கிறார், அது வரைக்கும் என்ன பண்ணாத, எதுவும் பிரிக்காதான் இருப்பான். இவன் என்ன பண்றான், அது எல்லாத்துக்கும் அமைதியா, இவன் ஸ்கிரீன்ல இருக்கிறதே அது வரைக்கும் தெரியல, யார் இருக்கிறதுங்க, மூத்த குமாரன் இருக்கிறதே தெரியல. எப்போங்க அவனுக்கு நல்லது நடந்துச்சு அப்ப ஓடி வரான். ஓடி வந்து அவன் பண்ணிட்டீங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, விசுவாசிகளுடைய சூழ்நிலை தான், இந்த பரிசேயருடைய சூழ்நிலை இதுதான்றதுக்காக இங்க சொல்றாரு. இப்போ இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் எடுத்துக்கினான், சுருட்டிட்டு என்ன பண்ணான், எல்லாத்தையும் வலிச்சுட்டு அவன் தகப்பனுக்கு அவன் என்ன பண்ணான், மரிச்ச பின்னாக அந்த யூதன் இனத்துக்கு மறிச்சுட்டு, தேவன் சொன்னாரு ஒரு யூதன் தேசத்தை விட்டு போக கூடாது, அவனோட காணியாட்சியை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே போறான். அதை விட்டு
வெளியே போறான். இனிமேதான் அவனுக்கான உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஒருவேளை நம்ம இருந்தா நம்ம தாய் ஆவிக்குரிய தாய் தகப்பன்மா இருக்கும், இல்ல மாம்ச தாய் தகப்பன்மா இருக்கும். இது மாதிரி சூழ்நிலைகள் இருப்பானா யோசிச்சு பாருங்க சகோதரன் சகோதரி. இப்ப என்ன பண்றான், அதை விட்டு வெளியே போகும்போது என்ன நடக்கிறான்னு சொன்னா, அவன் காசு இருக்க எல்லாமே செலவழிக்க ஆரம்பிக்கிறான். தவறான நபர்களோட தவறான நண்பர்களோட போய் சேர்றான். இது நான் பெருசா சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு தெரியும், எல்லா காரியங்களும் தெரியும். இந்த மாதிரி எல்லா தவறான சூழ்நிலைக்குள்ள வழிநடத்தும் போது பணம் இருக்க என்ன பண்றான், எல்லா தவறான சூழ்நிலை வழிநடுக்க கடைசியில் அந்த தேசத்துக்கு போய் ஒன்று இல்லாம பாருது. அந்த நேரத்துல ஒரு வசனம் சொல்லப்படும், நல்லா குனிங்க. அந்த நேரத்துல என்ன வசனம் சொல்லப்படும், அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்றுன்னு சொல்லப்படும். கரெக்டுங்களா? அப்போ இது எந்த காலத்தோட சத்தியத்தை பேசுனா, இந்த காலத்தோட சத்தியத்தை பேசுது. ஏன்னா அவன் தரித்திரனோ நிர்வாணியா மாறுற லெவலுக்கு மாறிட்டான். லவோதிக்கேயரோட நிலை அதுதான்ன்ற சூழ்நிலையை புரியுதா? நான் இங்க ஒரு லைன் மட்டும் கொண்டு வந்து நிறுத்தி அவனோட மனமாற்றத்தோட கொண்டு வந்து நிறுத்தி முடிக்கிறேன் நான். புரிச்சுக்கலாம். இப்ப என்ன நடக்குது, அடுத்த சூழ்நிலை பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்போ தூரத்து தேசத்துக்கு புறப்பட்டான். அப்படின்னா தேசம் எப்பொழுதுமே எது கிடையாது, மெசேஜ் ஆஃப் தி அவர் தான் தேசம். கரெக்டுங்களா? தேசம் எப்பொழுதும் ஒரு யூதனுக்கு 3 விஷயம் முக்கியம். என்னங்க? தேவன், இனம், தேசம். கரெக்டுங்களா? ஒரு யூதன் எதோட கூட கட்டப்பட்டிருக்கான், தேவனோட கட்டப்பட்டிருக்கிறான், தேசத்தோட கட்டப்பட்டிருக்கான், தன் இனத்தோட கட்டப்பட்டிருக்கிறான். இது புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப இந்த 3த்தையும் என்ன பண்ணவன் முறிச்சான். அந்த 3த்துடைய உறவு முடிக்கும் போது அவன் மரணத்துக்குள்ள போனவனா இருக்கிறான். அதனாலதான் ஃபியூனரல் சர்வீஸ் அவனுக்கு பண்ணாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ஒரு கிறிஸ்துவ இந்த மணி நேரம் செய்தியில இருக்கிறவங்க நமக்கான தேசம் மெசேஜ் ஆஃப் தி அவர் தான், அதுலதான் இருக்கணும், அந்த பவுண்டரியில தான் இருக்கணும். அதை தாண்டி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நம்ம ஏன்னா யாருங்க மெசேஜ் பீப்புள்ஸ்குள்ள தான் இருக்கணும். அவங்களோட கூட நம்ம ஐக்கியத்தை வச்சுக்கணும். அவங்க எனக்கு வெள்ளையா கருப்பா சிவப்பா அந்த ஜாதி அந்த மதமா இந்த மதமா அந்த மொழியா இந்த மொழியா எதுவும் கணக்கு கிடையாது. அவங்கதான் நம்ம அண்ணன் தம்பி சகோதர சகோதரி, அந்த இனத்தோடு இருக்கணும் இல்லைங்களா? நம்ம தேவன் ஒரே தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த சூழ்நிலை தான் இருக்கணும். இதை தாண்டி வெளியே போறதுக்கான சூழ்நிலை தான் பண்றான். எனக்கான பங்கை பிரிச்சு கொடுங்க. அவன் தனக்கு கடமை இல்லைன்றத என்ன பண்றான், எந்த கடமையும் எனக்கு இல்லை, இந்த செய்தியில வந்து எந்த கடமை இல்லைன்னு நினைக்க கூடாது. என்னங்க இந்த செய்தியில ஃபாலோ பண்ண ஒரு கடமையா நம்ம மேல ஏறும், ஒன்னொன்னா ஏறும். நமக்கே தெரியாம நம்ம மேல பெரிய இன்ஃபுளுன்ஸா பண்ணுவோம் ஜனங்களுக்கு. நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னு சொன்னா 10 பேர் நம்மள என்ன பண்ணுவாங்க, பாப்பாங்க. நீங்க பாருங்க, இந்த ஊழியத்துல நீங்க இருந்து ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சீங்களா, சகோதரிய வாலிப ஸ்திரியே, எதை பாதிக்கும் தெரியுமா? நீங்க நினைச்சுப்பீங்க எங்க அப்பா அம்மா திட்டுறாங்க, இன்னைக்கு திட்டுறாங்க, நாளைக்கு போய்டும் சொல்லிட்டு. நீங்க இந்த ஊழியத்து வரைக்கும் பாதிக்கும், இந்த ECF ஊழிய வரைக்கும் பாதிக்கும். நீங்க வெளியில ஏதாவது ஒரு வேலையை செய்யறீங்கன்னு சொன்னா பிசாசு என்ன பண்ணிருக்கான், காத்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கிறான், இந்த இடத்துல காத்து ரெடி ஆயிட்டு இருக்கிறான். அவங்களா அங்க போய் நாங்க ஏதோ பண்றோம் அது பண்றோம், நாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி பேசலாம். அந்த பெண்ணா எந்த சர்ச் அவங்க? அந்த சர்ச்சா? அந்த சர்ச்ல அப்படிதான் அதான் சொல்லி தராரா அவங்க பாஸ்டர், அதான் சொல்லி தராரா? புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் பேசுவாங்க எதுங்க, அந்த சர்க்கிள்ல பேசுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அது நாங்க இருக்கு, பேரண்ட்ஸ்க்கும் நாங்க அது மாதிரி கேட்ட பேரு சொந்த இவங்களா கிறிஸ்துவலா மாறிட்டாங்களா, அவங்க இந்துங்களா இருந்தாங்க கிறிஸ்துவலா மாறிட்டாங்க. அந்த பிள்ளையா ஏதோ ரொம்ப மேலன்னாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு. புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்க உங்களோட பவுண்டரி சின்னதுன்னு நினைக்கிறீங்க, பவுண்டரினா வட்டம் சின்னதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. 1000 கண்ணு பாக்குது பிசாசு, 1000 கண்ணு என்ன பண்றது, உங்களை சுத்தி பார்த்துட்டே இருக்குது. அப்படின்னா உங்களுடைய கடமைகள் ஜாஸ்தி இருக்குது, சும்மா இல்ல ஒரு கிறிஸ்துவனை வாழ்றதுன்னு சொல்லி. இங்கு விசுவாச போராட்டத்துக்கு அது ஓடுற தண்ணிக்கு ஆப்போசிட்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி செய்தி. வேகமா ஓடி வர்ற தண்ணியில ஆப்போசிட்ல ஏங்க ஓடுற தண்ணிக்கு ஆப்போசிட்டா போற மீன் எதுங்க? மீன் மட்டும் தான் அப்படி போவோம், எதுவுமே அப்படி போவாது இல்லைங்களா? அப்ப நம்ம ரெயின்போ ட்ரவுட் ஃபிஷ்ஷா இருக்கிறோம், ஆப்போசிட்ல போகணும், ஆப்போசிட் வாழ்க்கை நம்மளுக்கு எல்லாமே. கிறிஸ்துவன் நம்ம என்னங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், கரெக்ட், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நமக்கு என்னங்க இப்படிதான் உலக மேக்கப்புகள் இல்ல, உலகத்து காரியங்கள், உலகத்து நண்பர்கள் இல்ல, கரெக்ட் தான். ஆனா நமக்காக வைக்கப்பட்ட சொத்து பெருசு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ என்ன பண்ண, எதை முறிச்சுக்கணும், தேசத்தை, தன் இனத்தை, தன் தேவனை. என்னன்னும் போது தாய் தகப்பன் மாறு தன்னோட சூழ்நிலைகள். அப்படின்னா நம்ம யார் என் தாய், யாருன்னு தகவல் சகோதரி, தேவனோட வார்த்தையின் படி நடக்கிறவங்களே என் தாயும் சகோதரனும். அப்பேற்பட்ட ஐக்கியத்துல பிரிக்கிறது ஒண்ணு, அப்பேற்பட்ட ஐக்கியத்துல இருக்கணும். நம்ம ஏனோ எதுங்க, இந்த மெசேஜ் ஆஃப் தி அவர். நம்ம தேசம் எதுங்க, இதுதான். இந்த வார்த்தையிலே இருக்கணும், வார்த்தைக்குள்ள அரணிடப்பட்டிருக்கணும் இல்லைங்களா? போவாஸ் என்னவாங்க, இந்த வயலை விட்டு வெளியே போகாதான்னு சொன்னாங்க, இங்கே நீ அப்படின்னாங்க. அப்ப அதிலே இருக்கிற ஜனங்களா நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும் சகோதரி. இப்ப அதை தாண்டி எல்லாத்தையும் ஒடிச்சுட்டு எல்லா தேசத்துல எல்லாத்தையும் ஒடிச்சு என்ன பண்றா போறான், தகப்பனுக்கு பேர் கெடுதல். அந்த ஊர்லயே நாங்க ஒரு யூதன் தேசத்தை விட்டு போயிட்டான்ற இது, அவன் மறக்கப்பட்டு போயிட்டான். ஆனா இதுக்கு பின்னதாக பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. போயிட்டு என்ன பண்றான், அந்த நேரத்துல தேசத்துல வருது பஞ்சம் வருது, அந்த தேசத்துல போன தேசத்துல பஞ்சம் வருது, காசாலாம் செலவழிக்கப்பட்ட பின்பதாக வசனம் அப்படி என்ன சொல்லுதுங்க, எல்லாவற்றும் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் வருது.
அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவரிடத்துல போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் தன் வயலின் பண்டிகளில் மேய்க்கும்படி அனுப்பினான். இப்ப என்ன பண்றான்னு சொன்னா போய் ஒட்டிக்கிறது தானாவே. அப்படின்னா என்னங்க, வேற வழியே இல்ல, இவனே போய் ஒட்டிக்கிறான். அங்க தீர்க்கதரிசி சொல்றாது கீழே, நான் நெக்ஸ்ட் வீக் நம்ம அந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். போய் ஒரு யூதனுக்கு பன்றி என்றது ப்ராஹிபிட்டட், தடை செய்யப்பட்டது. பாருங்க, இது உபாகமத்துல 14:8 சொல்லுது, பன்றி புசிக்கத்தகாதது, அது விரி குழுமுள்ளதா இருந்தாலும் அசை போடாததா இருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமா இருப்பதாக. இவளை மாம்சத்தை புசியாமல் இவளை உடலை தொடாமல் இருப்பார். யூதர்களுக்கு பன்றி என்ன வருது, ப்ராஹிபிட்டட், தடை செய்யப்பட்டது. யூதன் பன்றியை தொடவே கூடாது. யூதன் என்ன பண்ணக்கூடாது, பன்றியை தொட மாட்டான், சாப்பிட மாட்டான், தொடவே மாட்டான் யூதன். புரிஞ்சு உங்களுக்கு, நல்லா புரிஞ்சுங்க. அப்ப அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவன் பன்னிய மேய்க்கிறதுக்கு போறான். பன்னிய யூத தேசத்துல எங்க பன்றி மேய்க்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல கூட பாரு, அவங்க தெக்கப்போலி கதிரவனுடைய நாட்டுக்கு போகும்போது அங்கதான் பன்றி மேய்ச்சிட்டு இருந்தாங்க. யூத தேசத்துல பன்னி மேய்க்க மாட்டாங்க, பண்ணி அவங்களுக்கு வச்சுக்க மாட்டாங்க, பண்ணியை தொட மாட்டாங்க. அப்படின்னா அதோட தரம் தாழ்ந்த ஒரு நிலை இல்லவே இல்லை. நம் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துல வந்து எது வேணாமோ அந்த இடத்துக்கு போடுவாங்க. பன்னியை குறிச்சு பார்க்கும்போது பன்னி வந்து அது ரொம்ப, அது எப்பேற்படுத்துங்க, அது பன்னி எதுக்காக இருக்குது, என்னங்க, அசுத்தத்தை சாப்பிடறதுக்கு, அசுத்தத்தை கிளீன் பண்றதுக்கே இருக்கும். அது கண்டாளுக்கெல்லாம் சாப்பிட வைப்பாங்க தெரியுமா, அவங்க கண்டாளுக்கெல்லாம் சாப்பிடாது, எல்லாம் பிளாஸ்டிக்ல இருந்து எல்லாத்தையும் சாப்பிடாது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்போ அதை மேய்க்கிறதுக்கு என்ன பண்றாங்க போறான். அப்படின்னா ஒரு யூதன் அப்படின்னா என்ன, தன்னுடைய நிலையை எந்த அளவுக்கு மறந்துருப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு யூதன் செய்யவே கூடாது, அந்த வேலையை என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. அங்க போய் ஒரு அடிமையானவனா போய் அங்க போய் என்ன பண்றான், வேலையை செய்யறான், ஒட்டி கொண்டான். அப்பொழுது பன்றிகள் திண்டுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. புரியுதுங்களா உங்களுக்கு, பன்றி தின்னுகிற தவிட்டு சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்கிறான், ஒருத்தரும் அது கூட கிடையாது, அது கூட ஃபுட் அவனுக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. ஸ்பிரிச்சுவலி அந்த நிலையில போற சூழ்நிலை காணுது. அந்த மெசேஜை விட்டு போகும்போது ஒரு மனுஷன், நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், லைஃப்ல நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், இந்த செய்தியை விட்டு ஒரு நாள் கொஞ்சம் போக இந்த பன்றி பட்டியல இருக்கிறவங்கள போய் மாறி இருப்பாங்க. டோட்டலா இந்த செய்தி புறக்கணிப்பாங்க. நான் பார்த்திருக்கிறேன். தேவனே இல்லைன்னு, ஆமாங்க, அந்த சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. நாம நினைச்சுக்கிறோம் இந்த சூழ்நிலை என்ன சொல்லுங்க, பன்றியுடைய சூழ்நிலை என்னங்க, பன்றியுடைய சூழ்நிலை பைபிள் எப்படி சொல்லுது, பன்றியுடைய சூழ்நிலை நாய் தன் கக்கினதை தின்னுமார் போல, கழுவப்பட்ட பன்றி தன் சேற்றில புரளமான போல, மூடன் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் வசனம் சொல்லுது. பன்னி என்ன பண்ணாலும் அந்த சேத்தோட சம்பந்தப்பட்டது. ஆனா ஆக்சுவலி இவன் பன்னி கிடையாது. இவன் என்ன இருக்கிறான்னு சொன்னா கண்ணா இருக்கிற கன்றுக்குட்டியா இருக்கிறான். இந்த கன்றுக்குட்டி ஏன்னா இவன் ராஜா வீட்டுல இருக்கிறவன் தான் இவன். ஆனா என்ன பண்றான், அந்த இடத்துல போய் அது விழுந்து அங்க பரல்றான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு, புரிஞ்சுங்களா? இப்போ இந்த பன்றியோட சுவாபம் அப்பேற்பட்ட சுவாபம். பன்றி கெட்டதா சாப்பிடறதுக்காகவே இருக்குது. வல்ச்சர் இருக்குல்ல, வல்ச்சர் எதுக்காக இருக்குது, செத்து போன எலிய சாப்பிடறதுக்கு தான். வல்ச்சர் எப்பொழுதுமே என்னங்க, வல்ச்சர்னா அந்த பருந்து, அந்த பிணந்தின்னி கழுகு, அது பிணத்தை சாப்பிடத்தான் இருக்குது. அதே போல பூமியில வந்து பன்றி எதுக்காக, அழுக்க சாப்பிடத்தான் இருக்குது. அது அதுக்காக தான் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் தேவன் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் வெறும் ஏதோ ஆவிக்குரிய நோக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எதுக்காக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னா, பன்றி கெட்டு போனதை அது அழுகுந்த இதை என்ன பண்ணுது, அழுக்க சாப்பிடுறது. அதுக்குள்ள என்ன இருக்குது, அது கேன்சர் வரதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. அதுக்குள்ள ஒரு புழு இருக்குது, நாளா புழு. அது 100 டிகிரி செல்சியஸ் பண்ணா கூட என்ன பண்ணாது, கொதிக்க வச்சாலும் அதுக்கு சாவாதாது. புரிச்சவங்களுக்கு. அதனாலதான் தேவன் அதை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். தவிர இதை ஸ்பிரிச்சுவலா பாக்குறதுக்கான சூழ்நிலை கிடையாது. நியாயப்பிரமாணத்துல தேவன் சொன்ன சூழ்நிலை எதுக்காக சொன்னாருன்னா, இதுக்காக தான். ஒரு சில ஃபுட் சாப்பிடக்கூடாது, அதுக்குள்ள போக கூடாது. அந்த ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்றதுக்குள்ள போக கூடாது. அது வேற ஒரு சப்ஜெக்ட். அது நம்ம பர்சனலா பேசலாம் அந்த காரியத்தை குறிச்சு. ஸ்பிரிச்சுவலா ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும். அதை சாப்பிடக்கூடாது ஒரு சில விருப்பங்கள் இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த சூழ்நிலை யூதனுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. யூதன் வந்து பொதுவாகவே புறஜாதி அல்லாதவரோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. பாத்துறீங்களா? பேதுரு என்ன பண்ணாரு, சமாரியாவுக்கு போகும்போது அங்க குரநிலை வீட்டாட்டு போய் அங்க போய் சாப்பிட்டுருவாரு. மத்த யூதர்கள்லாம் வந்து பவுல் என்ன பண்ணுவாரு, சரி பேதுரு என்ன பண்ணுவாங்க, குற்றம் சுமத்துவாங்க. அவர் போய் அந்நிய ஜாதியோட உட்காந்து சாப்பிட்டாருன்ட்டு. அப்ப யூதன் அந்நிய ஜாதி கூட உட்காந்தே சாப்பிடக்கூடாது. இவர் போய் அங்க போய் சாப்பிட்டு பண்ணி, அங்க அவன் கீழே பாக்குறது பண்ணி சாப்பிடறதுக்கு ட்ரை பண்றான். நான் பார்த்திருக்கிறேன். ஆவிக்குரியல இப்பேற்பட்ட நிலையில இருக்கிறவங்க பார்த்திருக்கிறேன். அவங்க தேவனோட பிள்ளைகள் தான் இன்னைக்குமே நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அவங்க அந்த நிலையில போய் நின்று இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனோட வார்த்தையை விட்டுது.
தேசத்தை விட்டு இல்லைங்களா, இடத்த விட்டு தன் சொந்த தகப்பன் தேவாதி இந்த மெசேஜை விட்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க? அப்ப இருக்கிற சூழ்நிலை போகும்போது அது என்ன நடக்குங்க? தன் நிலை, நான் எப்பேற்பட்ட நிலையில இருந்தேன், நான் தேவன் என்னை எப்பேற்பட்ட நிலையில வச்சிருந்தார், அதெல்லாம் விட்டுட்டு ஜீரோ போய் என்ன பண்ணுங்க? அங்க போய் அடிமையானவனா போய், என் ராஜா பூமியை ஆளுகிற தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல தான் அவனோட மனமாற்றம் வருது. இப்போ நல்லா கவனிங்க, நான் முடிகிறேன், நல்லா கவனிங்க. அவனுடைய பிரஸ்டேஜ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? பன்னி பட்டுக்கு போய் பண்ணி சாப்பிடுற வரைக்கும் பிரஸ்டேஜ் அவனுக்கு வரக்கூடாது. எங்க அப்பா கிட்ட போக கூடாது இல்லைங்களா? ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னே என்ன போயிடலாம் நம்மளா, அப்பா சாமி ஒரு நைட் கூட முடியாது, நான் போயிடலாம், இப்படியே காலில் கீழே விழுந்து என்ன பண்ணிடலாம், வந்துடலான்ட்டு. ஆனா இவன் என்னங்க, அவன் பிரஸ்டேஜ் உடையணும் அப்படின்னா ஒரு பாவி எப்போ வர்றான் பாருங்க, இவன் தேவட பிள்ளை தான் எப்போ வர்றான்னா டோட்டலா ஜீரோ ஆகிற வரைக்கும் அவனோட மனநிலை மாற்றப்படவே இல்லை. அவன் இருதயத்துக்குள்ள இருக்கிற பிசாசு வச்சு அந்த 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 என்ன இருக்கு குட்டு, அந்த அந்த பாகம் வந்து போகவே இல்லை. ஜீரோ ஆகி ஒண்ணும் இல்லாம ட்ரெஸ் இல்லாம பண்ணி கூட படுத்து பண்ணி கூட பேசி அதோட சாப்பாடு சாப்பிடுற வரைக்கும் அவனோட பிரஸ்டேஜ் உடையவே இல்லை. அது வரைக்கும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார், என்ன பண்றான். சில நபர்கள் அப்ப நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. புரிஞ்சாங்களுக்கு? அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. ஏதோ சூழ்நிலை தேவன் அவங்களை அப்படி வச்சிருக்கிறார். கூடுமான வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்றதுக்காக தான் ஹெல்ப் பண்ணணும். அப்ப தீர்ப்பு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு நபரை குறிச்சு என்ன பண்ணக்கூடாது, காலம் வரும் முன்னே யாதவரை குறித்து என்ன பண்ணாதீங்க, நீங்க தீர்ப்பு நியாய தீர்ப்பு சொல்லாதிருங்கள். அப்ப இவனோட பிரஸ்டேஜ், ஒரு சில பிரஸ்டேஜ் தேவன் சீக்கிரம் உடைச்சிடும். ஒரு சிலர் ரொம்ப பலவீனங்களா இருப்பாங்க, கொஞ்சம் தப்பான உடனே ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க, தப்பான நோக்கி வந்துருவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் தூரம் போவாங்க. இவனுடைய சூழ்நிலையை தான் தேவன் என்ன பண்றாரு, காட்டுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இவனுடைய சூழ்நிலை, இளையகுமாரோட சூழ்நிலைங்க பன்றிப்பட்டுல வரைக்கும் போற வரைக்கும் அவன் என்ன பண்ணல, மாற்றப்படவே இல்லை, அவன் மாறவே இல்லை. கடைசியில் அந்த சாப்பாடும் கிடைக்கல அவருக்கு. அந்த சாப்பாடும் கிடைக்காத போதுதான் அவருக்கு எனக்கு புத்தி தெளிந்தது. இதுதான் வந்து இங்கதான் இந்த இடத்துலதான் ஒரு விஷயம் நடக்குது. நான் ஒரு சின்ன லைன் தான் சொல்றேன், சின்ன ஆவிக்குரிய அமினிஷியா போகுது அவனுக்கு. அமினிஷியான்னு சொன்ன என்னன்னு சொன்ன, என்ன நினைவு இழப்பு, நான் யார், நான் எப்பேற்பட்டவன், நான் என்னங்க அந்த ஊர்ல எங்க அப்பா பெரியவர் அப்படின்ற அந்த நிலையில இருந்தவன் சொத்தை வாங்கின்னு சேரக்கூடாத ஃபண்ட்ஸோட சேரும்போது அவன் தான் யாருன்ற நிலையை மறந்து எனக்கு பின்பதாக ஒரு பெரிய தகப்பன் தாய் இருக்கிறாங்க, அப்பரோட சூழ்நிலை இருக்குது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மறந்து அவன் ஜீரோ ஆகி தன் தேசத்தை விட்டு, தன் இனத்தை விட்டு, தன் தகப்பனை விட்டு, தன் தேவனை விட்டு, எல்லாத்தையும் விட்டு போய் ஜீரோ ஆகிற வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த வறுமைக்கு தேவன் என்ன பண்றாரு, நம்மளை புஷ் பண்றாரு. சில நேரங்கள் அப்படிதான், நம்ம ஜீரோ ஆகிற வரைக்கும் தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு, புஷ் பண்ணி ஒண்ணுமே இல்லாத ஆயிடும். ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன விஷயத்து கூட விசுவாசம் இல்லாத சூழ்நிலைக்கு மாறும்போது, ஆனா உள்ள அவன் யாரோட குமாரனா இருக்கிறான், அந்த ராஜாவோட குமாரனா இருக்கிறதால வித்தின் பாகம் அவனை அப்படியே விட்டு போக இல்லை. அப்ப யோசிக்கிறான். அப்ப வருது அந்த பசிதான் என்ன பண்ணுது, அவனை அந்த பசிதான் என்ன பண்ணுது, அந்த நிர்வாணம் பசி. நான் சொன்னேன் ஒரு மனுஷன் பாவம் விழும்போது எத்தனை விஷயங்கள் மாறுதுன்னு சொன்னேன். 3 என்னங்க, உணவு, உடை, இருப்பிடம். இவனுக்கு 3 மாறிடுச்சா, ஃபுட்டு, ட்ரெஸ், ஷெல்டர். அப்படின்னா வாழ்ற இடம். அவன் தேசத்தை விட்டுட்டான் இல்லைங்களா, அவன் ஃபுட்டு நான் பன்றி சாப்பிட ஒரு ஃபுட் ஆயிடுச்சு. அவன் ராஜ உடையில இருந்தான், நல்ல உடையில இருந்தான், நல்ல ஒரு யூதன்ற சூழ்நிலையில இருந்து மாறிட்டான். எல்லாத்தையும் டோட்டல் ஆகி போச்சுப்போ, மாறினவனா இருந்தான். இப்போ அவன் நினைக்கிறான் நான் எப்பேற்பட்டவனா இருக்கிறேன். இப்போ இவன் எடுக்கிற தீர்மானம் அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். இது யோசிச்சு பாருங்க சகோதரன் சகோதரி. இப்பதான் அவனுக்கு புத்தி தெரியுது, ஆவிக்குரிய நினைவிழப்பு போகுது அவனுக்கு. ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியாவை போக்குறது எது, ஏதோ ஒரு உபத்திரவத்தை தேவன் என்ன பண்றாரு நம்ம லைஃப்ல கொடுக்குறாரு. நீங்க ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சிறுவலா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு சில சோதனைகள் நடக்குது, இப்பேற்பட்ட சூழ்நிலை நடக்குது. தேவனை விட்டு ரொம்ப தூரமா வந்துட்டேன் நான் அப்படின்னு நினைச்சீங்களா, ரொம்ப ஜீரோ ஆயிட்டேன்னு நினைச்சீங்களா, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கான அந்த இப்பேற்பட்ட நினைப்பு தான் உங்களுக்காக அங்க ஒரு வாசல் திறந்திருக்குது. அது நான் போனா அவருக்கு எனக்காக தகப்பன் காத்திருக்கிறாருன்னு சொல்லி நினைக்க தூண்டும் சகோதரன் சகோதரி. நெக்ஸ்ட் வீக் இதோடைய ப்ரீவியஸான பார்ட்ஸ் நிறைய ரகசியங்கள் இதுக்குள்ள இருக்குது. நான் வந்து இன்னைக்கு பேசிக்கான காரியங்கள் மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு எப்படி அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட இருக்குதுன்றதை மட்டும் எடுத்திருக்கிறேன். அவன் என்ன பண்ணான், தன்னுடைய ஐடென்டிட்டியை இழந்துட்டான். தன்னுடைய அடையாளத்தை இழந்துட்டான், தன் தேவனை இழந்துட்டான், தன் தகப்பனை இழந்துட்டான், தன்னோட சொந்த வீட்டை இழந்துட்டான். அதுக்கான காரணம் என்ன, நமக்கு ஒரு ரகசியத்தை பார்த்தோம். ஒரு ராங் இன்ஃபுளுன்ஸ்னா ஒரு கெட்ட செல்வாக்குக்குள்ளா என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ஒருவேளை அவன் படிக்கிற இடத்துல அது இருக்கலாம், இல்ல அவன் வேலை செய்கிற இடத்துல அது அந்த செல்வாக்கு அவனுக்கு என்ன பண்ணிருக்கலாம், புகுத்தப்பட்டிருக்கலாம்.
ஒரு தவறான செல்வாக்கின் கீழாய் நீங்கள் போகாதீங்க சகோதர சகோதரி. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி, அந்த நபர், அந்த நண்பர், அவங்க சொந்த பந்தம் யாரா இருக்கலாம், அந்த தேவனுடைய வார்த்தையை தவிர கெட்ட செல்வாக்கு கீழே நீங்க போகும்போது சகோதர சகோதரி, இவனுடைய நிலைதான். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப தான் யாரு, தன் தேசம் என்ன, தான் என்ன, தன்னுக்கு தான் சட்டம் என்ன, எல்லாத்தையும் மறந்து எல்லா கடமைகளை உதறி தள்ளி வெளியே போனா. இது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டே. இந்த கதையின் மூலமா என்ன சொல்ல வர்றாரு அவரு? மீட்பை வெளிப்படுத்துறது தான் இந்த சூழ்நிலையை கொண்டு வர்றாரு. என் வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில தேவன் ஒரு சில நேரங்கள் இப்படி நானா இது செஞ்சேன், நீங்க யோசிச்சு பாப்பீங்க. ஒரு சில நேரத்துல யோசிச்சு பாப்பீங்க, இந்த தவிர நானா செஞ்சேன், யோசிச்சு பார்க்கலங்க, இந்த மாதிரி நான் பண்ணிட்டேனே. நம்ம யோசிப்போம், நம்ம செய்வோம். நான் இந்த தவிர என்ன இப்போ யோசிச்சு பார்த்தா அவ்வளவு அருவருப்பா நமக்கு தோணும். எதனால தெரியுமா? அது அந்த ராங் இன்ஃபுளுன்ஸ்குள்ள நம்ம போறதுனால. யாரோ அந்த மாதிரி நபர்களை பார்த்திருப்போம், அந்த தவற செஞ்ச நபர்களை பார்த்திருப்போம். அது ஒரு சூப்பர், அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை அப்படின்ற சொல்ற நபர்கள், அந்த நபர்கள் அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம வளரும்போது விசாரிச்சு அதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்ற அந்த வழிகளை கொண்டு போயிடுவான். நம்ம பலவீனர் தான், ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம ஒப்பு கொடுக்கறது நம்மளுடைய வேலையா இருக்கு சகோதர சகோதரி. நம்ம போய் இன்னைக்கு எதுக்குள்ள போய் சேர்ந்துடக்கூடாது, பன்றி பட்டியலில் கூட போய் சேர்ந்துடக்கூடாது. பன்றி அப்படின்னா அருவருக்கத்தக்க அந்த இடத்துக்கு போக கூடாது. அருவருக்கத்தக்கது சாப்பிடுறத, கெட்டத என்னங்க சாப்பிடுற காரியம் எல்லாம் மீதமான விஷயங்கள் தான் டினாமினேஷன் கிரீட்ஸ். அது பன்றி சாப்பிடுறது என்னங்க? டினாமினேஷன் கோட்பாடுகள், அது ஸ்தாபன கோட்பாடுகள். அதெல்லாம் அழுக்கானது, தேவன் வேணான்னு சொல்லி புறம் தள்ளுனது, அது வாமிட்டது. அதை சாப்பிட்ற சூழ்நிலைக்குள்ள நம்ம போகக்கூடாது சகோதர சகோதரி. அப்படி போன பின்னாடி அவன் என்ன எடுக்குதுன்னா, புத்தி தெளியுது. அப்படின்னா அவனுடைய நினைவு இழப்பு போக்குறதுக்காக தான். இப்போ அவன் தகப்பன் சொன்னா அவன் கேட்டிருப்பானா? அங்கே கேட்டிருப்பானா? கேட்க மாட்டான் இல்லைங்களா? அப்ப அவன் தகப்பன் சொல்லி நினைவு போயிருக்காது. நீ இப்பேற்பட்டவா, நீ அடுத்து எனக்கு திறந்த பின்புதாக ஆள போறவன், உனக்கு ஒரு பெரிய சொத்து இருக்குது, நீ ஒரு யூதனா இருக்கிற, தேவனை ஆராதிக்கிறவனா இருக்கிற அப்படின்னு சொல்ல கேட்டிருக்க மாட்டான். அப்ப அவனோட நிலையில் இப்ப போக்குறது அவன் தகப்பன் என்ன பண்ணாரு? இப்போ போகாதன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எப்போ இந்த வீடு உனக்காக திறந்திருக்கும். அப்போ என்ன பண்றான்னு சொன்னா, நினைவில் இப்ப தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க சகோதர சகோதரி. ஒரு சில இப்பேற்பட்ட பாவமான சூழ்நிலை ஏற்பட்டது நல்லதுதான், கவலைப்படாதீங்க. அது என்ன பண்ணுது? நம்மளுடைய ஆவிக்குரிய நினைவுல இப்ப போக்கி நம்ம யாருன்றதை வெளிப்படுத்தி காட்டுது. நமக்காக திறக்கப்பட்ட வாசல் அங்க இருக்குதுன்னு சொல்லி நினைப்பு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லா கண்களை மூடலாம், எல்லா கண்களை மூடி எல்லாம் முழங்கால் படிடலாம். குடும்பம் வரைக்கும் முழங்கால் படிட நினைக்கிறவங்க எல்லாம் முழங்கால் படிடலாம். யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரி. ஆண்டவரே, நான் அந்த இளைய குமாரனை போல நான் இருக்கிறேன். நான் எந்த நிலையில இருக்கிறேன்ப்பா? ஒரு யூதன் தன்னுடைய கரங்களை ஒரு இறந்த பன்றியின் மீது வைக்க கூடாது. ஒரு யூதன் ஒரு பெரிய ஒரு எஜமானா இருந்தவன் வேலைக்காரனா போயிட்டான் சகோதர சகோதரி. அவனுக்கு வைக்கப்பட்ட எல்லா பேரியர்ஸையும், லவ் பேரியர்ஸையும் பிரேக் பண்ணி அவன் போயிட்டான். ஒருவேளை நம்ம பெயர்பட்ட சூழ்நிலை இருந்தா யோசிச்சு பாருங்க. ஒரு வாலிப பிள்ளைகளா, வாலிப ஸ்திரீகளாகிய நீங்கள் இந்த நேரத்துல இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து நீங்க எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறத பாருங்க. பெரியவளா இருந்தீங்களா, உங்களுடைய கடமைகளை நீங்க பிள்ளைகளுக்கு செய்யாமல் இருந்தீங்களா, நம்ம யோசிச்சு பார்க்கலாம். என் பிள்ளை தவறா போறதுக்கான அட்மாஸ்பியரை நான் உண்டாக்கிட்டேனா, அவன் சரியான சூழ்நிலையை நான் வளர்க்கலையா அப்படின்றத குறிச்சு நீங்க யோசித்து பாருங்க சகோதர சகோதரி. நானும் யோசிச்சு பாருங்க. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்னில் அன்பு கூர்ந்தவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்னில் அன்பு கூர்ந்தவர். தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. இந்த நேரத்தோட நன்றி ராஜா. மீண்டும் ஒரு சியாய் பிள்ளைகளாய நாங்கள் கர்த்தாவே உம்மை ஆண்டி வந்திருக்கிறோம்.
நாங்களே அந்த இளைய குமாரனாய் ராஜா ஊதாரியாய் சில நேரங்களில் நான் தவறி போகிற ராஜா. நீர் கர்த்தாவே எங்களோட சுயாதீனத்துல கை வைக்கிறவர் அல்ல ராஜா. எங்களை நேசித்து ராஜா எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவர் நீர். ஆனாலும் எங்களை நேசிக்கிற அதே நேசம் என்றுமாய் நீங்கள் இருக்கிறவர் ராஜா. இந்த நாட்கள கத்தா சில நேரங்கள்ல சில வேலைகள்ல ராஜா நாங்கள் பன்றி பட்டியல இருக்கிறவர்களா இருக்கிறோம் ராஜா. அந்த நேரத்துல கத்தா உண்மை நோக்கி நாங்கள் எஞ்சுகிறோம். அப்பா, என்னுடைய தரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். நாங்கள் குமாரன் என்கிறது தகுதி இல்லாதவர்களா இருக்கிறோம் ராஜா. அப்பா என்று நினைக்கும் போது, ஆனாலும் மகனே உமக்காயுடைய கதவு திறந்திருக்கிறது என்று சொல்லி அந்த மகன் தூரத்துல இருக்கும் போதே ராஜா நீர் ஓடி வந்து கரத்தை கத்தாவே கட்டி அனைத்து ராஜ்ய தொடர்ந்து முத்தம் கொடுத்திருக்கிற நீர் இந்த நேரத்தில் அமிதமாய கத்தாவே எங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறீர். உன்னுடைய நிலையை நீ தாழ்த்தி கொண்டு ராஜா எங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறீர். இங்க இருக்கிற அடியனுடைய என்னையும் கத்தா பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ராஜா. அப்பா, என்னுடைய நிலையை சரி செய்து கொள்ள நினைக்கிற ராஜா. நாங்கள் கூட கத்தா எங்களுடைய இனத்தை விட்டோம், எங்க தேசத்தை விட்டோம், என்னோட குடியான என்னுடைய எல்லா விதமான தேவனை விட்டோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் எங்களை விட்டு எங்களை கண்ணோக்கி பார்த்து ராஜா நாங்கள் அந்த பட்டியல ஒருவேளை இருந்தார் ராஜா அந்த இடத்துல மீட்கத்தக்கதான செய்தியை அனுப்பி இருக்கிறீர். அதற்காக கூட நன்றி ராஜா. அப்ப அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ராஜா. வியாதியோடு வேதனையோடு ராஜா ஆத்மாவில சொல்லனா கேள்விகளோடு ராஜா இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் கூட ஒருவேளை அந்த சூழ்நிலையில இருந்தால் ராஜா விடுதலையின் செய்தி அவனுக்கு அனுப்புங்க. வியாதி போகட்டும், கண்ணீர் மாறட்டும், சுகம் கிடைக்கட்டும் ராஜா. அந்த அவிசுவாசமாகிய பாவம் எங்களை விட்டு போகட்டும் ராஜா. அதே நேரத்துல ராஜா தெய்வீக சுகமளித்தல் எங்கள் நிலைகளை மாறட்டும் ராஜா. மார்க்கு 16 எங்களுக்குள்ள பிரத்யேகமாகட்டும். பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. எங்களை நான் தரமட்டுமா தாழ்த்துக்கிறோம். அப்ப இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதிங்க. அவளுக்கு தேடுதலையும் ஆறுதலையும் கூட்டி கொடுங்க ராஜா. அப்ப வந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. இந்த பகுதிக்கு மீதமாய் இருக்கிற ஆடுகளை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்து ராஜா. ஆரம்பம் முதல் முடியும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோட கூட இருந்த தயவுக்காய் நன்றி ராஜா. ஆராதனைகள், பாடல்கள், ஜபங்கள், வேத வாசிப்புகள் எல்லாவற்றையும் எல்லா மகிமையும் உனக்கே சேர்த்துக்கிறோம். வந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு அப்பா சமாதான காரணங்களோடு கர்த்தாவே அப்பா கடந்து செல்லட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் மீண்டும் சந்திக்கும் போது நீர் செய்த நன்மைகளை சாட்சியாய் பகிர கிருபைங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மையப்படட்டும். எங்களை தரமட்டுமா தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலனும் அவருடைய ஆசீர்வாதமும் கடந்து வந்த யாவரோடும் கூட உங்களோடும் கூட என்னோட கூட இருப்பதாக. ஆமென்.